ஓகேங்க. ஸோ எப்போவுமே இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதிலே காப்பி பண்ணிடுறேன். கேப் இருக்கும், செகண்ட்ஸ் கேப் இருக்கும், நெட்டு ஸ்பீடு அது. இப்போ எனக்கு இந்த ஸ்க்ரீன் எடுத்தால் உங்களுக்கு எது தெரியுது? இப்போ தான் கேப் இருக்குது, டைம் லேக் இருக்குது. அதுதான் பரவாயில்ல, அது பரவாயில்ல, டைம் லேக் இருக்கும் கொஞ்சம். ஆடியோலாம் கரெக்டாக வந்துடும். அது வரும்போது இந்த அந்த செகண்ட்ஸ் லேக் இருக்கும். ஸோ நேற்று இதெல்லாம் பண்ணியிருக்கோங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இது பண்ணிட்டோம். இது பண்ணிட்டோம். அப்புறம் இதுவும் அசைன்மெண்ட்டும் பண்ணிட்டோம். ஃபிஸ்கல் இயர் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த டீ கோடில் போய் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து போஸ்டிங் பீரியட்னா என்ன, அது என்ன பண்ணணும், அதான் பார்த்துட்டு இருக்கோம். போஸ்டிங் பீரியட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இப்போ போஸ்டிங் பீரியட் எதுக்கு யூஸ் பண்ணோம் புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மந்த்துக்கு வந்து இந்த மந்த்துன்னு சொல்லுவோம். எஸ்ஏபியில் மந்த்துன்னு சொல்லுவோம். இங்கே வந்து எஸ்ஏபியில் வந்து மந்த்துன்னு சொல்ல மாட்டோம், வி கால் இட் அஸ் அ பீரியட். நமக்கு எத்தனை மந்த் இருக்குது டோட்டலாக? 12 மாதம் இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவோம், 12 பீரியடு, 12 பீரியட்ஸ் சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம், பர்டிகுலர் என்ன சொல்லுவோம், நம்மளோட போஸ்டிங் மந்த் என்னது, போஸ்டிங் பீரியட் சொல்லுவோம். நம்மளோட கரண்ட் போஸ்டிங் பீரியட் என்ன இருக்கோ, நம்ம புக்ஸ் வந்து ஜான் டு டிசம்பர் வரைக்கும் முடியுது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜனவரிங்கிறது ஃபஸ்ட்டு மந்த்து. இப்படி வச்சுக்கோங்க, இது போட்டு காமிச்சான்னு தெரியும். இது இருக்கு ஜான லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இப்போ வந்து எத்தனை ஃபினான்ஷியல் இயர் இருக்குது, காமனாக 4 ஃபினான்ஷியல் பீரியட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து சில கிளைண்ட்டு, உங்கள் கிளைண்ட் வந்து ஜான் டு டிசம்பர் இருப்பாங்க. சில கிளைண்ட் வந்து ஏப்ரல் டு மார்ச் இருப்பாங்க. சில கிளைண்ட் வந்து ஜூலை டு ஜூன் இருப்பாங்க. அது இருக்குல்ல, நேற்று ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கல்ல. சில கிளைண்ட் வந்து அக்டோபர் டு செப்டம்பர் இருப்பாங்க. அக்டோபர் டு செப்டம்பர். ஸோ இப்போ எந்த மாதம் இருக்கும் நமக்கு வந்து, இப்போ நீங்கள் ஜான் டு டிசம்பர் நம்ம இருக்கோம், நமக்கு எத்தனாவது மாதம் ஆகுது நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும்? 4வது மாதம். ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் எத்தனாவது மாதம் ஆகுது? இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் எத்தனாவது மாதம் ஆகுது? இல்லை, ஆகஸ்ட்ல, ஏப்ரல் டு மார்ச். ஏப்ரல் டு மார்ச்னா ஏப்ரலுங்கிறது எத்தனாவது மாதம் உங்களுக்கு? 1வது மாதம். ஏப்ரல் தான் ஆரம்பிக்குது. ஸோ இவங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கும், ஜூன் டு ஜூலை. 1, 2, 3, 4, 5, 6 இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனாவது போஸ்டிங் பீரியட் இது? 8, 9, 10, 11, 11வது போஸ்டிங் பீரியட் இவங்களுக்கு. அக்டோபர் டு செப்டம்பர்னா இவங்களுக்கு அக்டோபர் தான் ஆரம்பிக்கும் புக்கு. அக்டோபர் தான் ஆரம்பிக்கும் அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கும். 4, 5, 6, 7, 8, 9, 7th தான். ஒவ்வொரு இதே மாதம் தான் ஒவ்வொரு கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது மாறும். இப்போ நமக்கு எத்தனாவது போஸ்டிங் பீரியட் இருக்கும்? 4. இது மட்டும்தான் ஓப்பனில் இருக்கணும். இந்த மந்த்துக்கு மட்டும்தான் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும். எப்படி பர்மிஷன் கொடுப்பீங்க? போஸ்டிங் பீரியட் வழியாக பர்மிஷன் கொடுப்போம் நம்ம. இந்த போஸ்டிங் பீரியட் இந்த வேலையை தான் பண்ணும். இந்த என்ன வேலையை பண்ணும்? போஸ்ட் பண்ணுறது எந்த மாதம்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். கரண்ட் மந்த்து தான் ஓப்பனாக இருக்கணுங்க. நல்லா திருப்பி சொல்கிறேன். ஆடிட்டிங்கில் வந்து கரண்ட் மந்த்து தவிர வேறு எதனா இங்கே என்ன பண்ணாலும் தெரிஞ்சிடும். இங்கே யூசர் ஐடியோடு தெரிஞ்சிடும். எப்படி தெரியும்? நம்ம எந்த லாகின் பண்ணி வந்திருக்கோம், அப்போது அந்த யூசர் ஐடி லாகின் பண்ணி வந்திருக்கோம்.
என்ன சேஞ்ச் பண்ணாலும் யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும், எந்த யூஸர் எந்த பண்ணான்னு தெரிஞ்சிடும். ஸோ என்ன எதுவும் பண்ண முடியாது இல்லை. ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னா டெலிட்டும் பண்ண முடியாது, அது தெரியுமா? டெலிட்டும் பண்ண முடியாது, உள்ளே போய் அமௌண்ட்லாம் சேஞ்சும் பண்ண முடியாது உங்களால். போட்டது தான், அவ்வளோதான். ரிவர்ஸ் தான் பண்ணுவோம். ஆடிட்டிங்கில் ரிவர்சல் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு தான். ஒரு ரிவர்சல்னால் மாற்றி போடுறது, டெலிட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அது. அது பண்ணுறப்ப இருந்தாலும் இது ஏன் கேட்டிங்கன்னா அக்ராஸ் வேர்ல்டு யூஸ் பண்ணுறாங்க இந்த சாஃப்ட்வேரை. நீங்கள் சின்ன கம்பெனி கிடையாது, நம்ம உட்காந்துக்கிட்டு 4 பேர் ஒர்க் பண்ணுறது கிடையாது. இது வந்து டோட்டலாக டொயோட்டா கம்பெனின்னா எஸ்ஐபி தான் யூஸ் பண்ணுறாங்க. அக்ராஸ் குளோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் எங்கன்னா போய் உள்ள கை வச்சு மாற்றி கீட்டி விட்டுட்டீங்க என்ன ஆகும்? எல்லாம் கொலாப்ஸ் ஆகும், சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். அதனால் அதான் கொஞ்சம் செக்யூரிட்டியாக இருக்கும். அதனால இந்த செக்யூரிட்டி ரீசனுக்காக தான் என்ன பண்ணுவோம். கரண்ட் இயர் இல்லை, கரண்ட் பீரியடு. இந்த பீரியடு மட்டும்தான். இந்த இதில் வந்து 1/30 வரைக்கும் இந்த டேட்டான கொடுத்துருக்கோம், அது பிரச்சனை இல்லை. போன மாதம் என்ட்ரி, இதுக்கு முன்ன மாதம் 2 மாதம் முன்னே என்ட்ரிலாம் போட முடியாது. எக்ஸாம்பிள் காமிக்கிறாங்க. இதுதான் போஸ்டிங் பீரியட் வருவோம். போஸ்டிங் பீரியட் வரைக்கும் எஸ்பிஆர்ஓ பேப்பர் ரெஃபரன்ஸ் ஐஎன்ஜி இங்கே வந்துடும். அடிஷனுக்கு ஐஎன்ஜி ஆக்கிட்டு அதேதான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஃபிஸ்கல் இயர் பண்ணிட்டோம். இப்போ போஸ்டிங் பீரியட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் வேரியன்ட், ஒரு வேரியன்ட்டு போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், நியூ என்ட்ரி கொடுங்க. நம்ம கம்பெனி நேம் என்ன கொடுத்தாங்க, வாங்க இதே வச்சுக்கிறேன், ஒரே மாதிரி வச்சுக்கிறேன். இந்த வாங்க போஸ்டிங் பீரியட் வேரியன்ட். இந்த வேரியன்ட் என்ன சொல்கிறாங்க பண்ணுறது ஈஸி, அவ்வளோதான். ஒரு நேம் கொடுக்குறீங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறீங்க, சரி. இதெல்லாமே இப்படி தான் இருக்குங்க. என்ன பண்ணுறாங்க, டைப்பிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங்கோ பெருசாக எதுவும் பண்ணல. இந்த இது எஸ்ஐபிக்குள்ளே இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னு தெரியணும், இந்த வேரியன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரியணும். இது பண்ணி சேவ் பண்ணுறது வந்து ஈஸி. போஸ்டிங் பீரியட் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஒரு வேரியண்ட்டை வந்து போஸ்டிங் பீரியட் கிரியேட் பண்ணிட்டேன். எப்போவுமே அசைன்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குங்க. த்ரூ அவுட் எது பண்ணாலும் அசைன் பண்ணும். அசைன் பண்ணால் யாரும் அசைன்மெண்ட்டுக்கு எல்லா அசைன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுங்க, நியூ என்ட்ரி போங்க, இல்லைன்னா பொசிஷன் வந்து கண்ட்ரோல் வி ஈஸி, அவ்வளோதான். இது வந்து அசைன் இதுதான் சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க, இந்த நான் இப்போ கிரியேட் பண்ண வேரியண்ட் வந்து இந்த கம்பெனி கோடு கூட சேர்ந்தது, இது யூஸ் பண்ண போகுது. ஸோ இது வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த போஸ்டிங் பீரியட் வச்சுட்டு என்ன பண்ணுவோம், இது வந்து மந்த் அண்ட் ஆக்டிவிட்டி எல்லா மந்த். இப்போ மார்ச் 31 இருக்கும் வச்சுக்கோங்க. இந்த மாதத்தோட என்ன ஆகுது, இந்த மாதம் முடியுது, நாளையிலிருந்து 4வது மாதம் ஆரம்பிக்குது நமக்கு. என்ன பண்ணுவேன், மந்த் அண்ட் ஆக்டிவ் எல்லாரும் இங்கே தான் வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, சேவ் பண்ணுறேங்க. இது வந்து ஓப்பன் அண்டு க்ளோஸு. ஓப்பன் அண்ட் க்ளோஸ்னா பார்த்துக்குவாங்க. இப்போ வந்து நான் 3ஆம் மாதம் இருக்கேன் வச்சுக்கோங்க. நான் 3ஆம் மாதம் இருக்கேன், நம்ம மார்ச்சில் இருக்கேன். நான் மார்ச்சில் இருக்கேன். இப்போ தான் இதுவும் ஓப்பன் ஆகிருக்கு, இதுதான் ஓப்பன் ஆகிருக்கு எனக்கு. இதில் வந்து 12, எங்களுக்கு வந்து 10/6 இப்படி ஓப்பன் ஆகிருக்கு. இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், மார்ச் மாதம் 31ஆம் தேதி 31/3 இல்லை ஈவினிங் இல்லை 1/4 காலையில் என்ன பண்ணுவேன், மார்னிங் வந்து ஏன்னா யாரும் போஸ்ட் பண்ண முடியாது. நான் ஓப்பன் பண்ணலாம், போஸ்ட் பண்ண முடியாது யாரும். இங்கே வருவேன். இங்கே வந்து என்ன பண்ணேன், எவ்ரி மந்த் அண்ட் வந்து நான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணி ஆகணும். இதை வந்து என்ன பண்ணுவேன், ஐ வில் க்ளோஸ். இதை வந்து க்ளோஸ் அப்படி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பீரியடை வந்து ஐ வில் ஓப்பன். இதுதான் அந்த ஆக்டிவிட்டி. ஏன்னா மார்ச் முடிஞ்சிச்சு இல்லை, அதுவும் போஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை. மந்த் அண்ட் ஆக்டிவிட்டி எவ்ரி மந்த் அண்ட் வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வாங்க. ஸோ போஸ்டிங் பீரியட் பற்றி என்ன கேட்டால் இந்த வீடியோ ரெக்கார்டிங் பார்த்து எழுதிக்கோங்க. வித் த நியூ என்ட்ரி போய்க்கோங்க. போஸ்டிங் பீரியட் வச்சு வாட் வி வில் டூ, with the help of posting period variant, we will give permission for all account types. இதுதான் கஸ்டமர் அசல், இதுதான் அக்கௌண்ட் டைப். இதெல்லாம் டீனா
அக்கௌண்ட் டின்னா கஸ்டமர், அக்கௌண்ட் ஏன்னா அசட், அக்கௌண்ட் எஸ்னா எஸ்ஜிஎல், அக்கௌண்ட் எம்னா மெட்டீரியல், அக்கௌண்ட் இதுனா கான்ட்ராக்ட் என்ன பண்ண மாட்டோம் அதை. அக்கௌண்ட் கேன்னா வெண்டார், டின்னா கஸ்டமர். இது அக்கௌண்ட் டைப். இங்கே என்ன பண்ணுறோம், with the help of posting period variant, we are giving permission for all account types to post the transaction in this particular posting period. That particular posting period will be current month. 4 தான் ஓப்பன் பண்ணணும், 4 தான் ஓப்பன் பண்ணணும். 2025 இங்கேயும் 4 தான் இருக்கணும். ஓப்பன் வேறு எதுவும் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஆடிட்டிங்கில் வந்து இது பண்ணிடுவாங்க. பீரியட் 1 to 12 கொடுத்தீங்கன்னா எந்த மாதம் வேணால் போஸ்ட் பண்ணலாம் யூஸர். இப்படி கொடுத்தீங்கன்னா இதுதான் போஸ்ட் பண்ண முடியும், சேவ் பண்ணிக்கலாம். சரி, இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறேன். பேக் வந்துக்கோங்க. நான் ஒரு கம்பெனி எடுத்துக்கிறேன். ரியால் கம்பெனி எடுத்துட்டு இது என்னது 3ஆம் மாதம் தான் ஓப்பன் ஆகுது. 3ஆம் மாதம் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. நான் அதில் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். என்ன சொல்லுது பாருங்கள் சிஸ்டம். ட்ரை டு போஸ்ட் த டிரான்சாக்ஷன் FB 50. டிரான்சாக்ஷன் அப்புறம் பார்த்துக்கோங்க. கம்பெனிக்கு வந்து ரியல் போஸ்டிங் இந்த வேலைக்கு தான் பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ணுறோம்ல, இந்த வேலைக்கு தான் பண்ணுவோம். அது எதுனா அக்கௌண்ட் வச்சுருவாங்க. டெபிட் கேஷ் அக்கௌண்ட். இதே நம்பர் தான் கொடுக்கணும். அக்கௌண்ட்டு ஜிஎல் வந்து நம்பர் தான் நான் வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள் தான். என்ன பண்ணுது, எரர் 4 இஸ் நாட் ஓப்பன். இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம்னா நீங்கள் போட முடியாது. மார்ச் மாதம் மட்டும்தான் இருக்குது. அந்த மந்த்து தான் இருக்கணும். ஸோ இதை வச்சு நிறைய மால் ப்ராக்டிஸ் இருக்குது. இது இந்த ஸ்க்ரீன் வந்து எல்லாரும் பண்ண முடியாது. இது பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆத்தரைஸ்டு குரூப் இருப்பாங்க. OB 52 அடித்தாலே யாருக்கும் டீ கூட ஒர்க் பண்ணாது. ஒன்லி அந்த யூஸர்லேருந்து வந்து பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அது அந்த யூஸருக்கு வந்து என்ன பண்ணி, நம்ம யூஸர் நேம் பண்ணது S2370 இருக்குல்ல, அந்த யூஸருக்கு மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. சீனியர் யூஸர், சூப்பர் யூஸருமாங்க. நீங்கள் எது கொடுத்தாலும் போகாது. ரியல் டைமில் போகாது. உள்ளே ஒன்று பண்ண ஒரு ஆத்தரைஸ் குரூப் தான் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ 4 ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் மந்த் அண்ட் ஆக்டிவிட்டி. மந்த் அண்ட் என்ன பண்ணுவேன், ஐ வில் கம் ஹியர் அண்ட் ஐ வில் ஓப்பன் திஸ். இது இப்போ மார்ச் மாதம் இருக்கும் வச்சுக்கோ, மார்ச் 31 இருக்கும், இல்லை ஏப்ரல் 1ஆம் தேதி இருக்கும். அது நாளைக்கு வந்து மாறிடும், இல்லை ஏப்ரல் 1 வருவோம். நான் ஏப்ரல் 1 வந்து காலையில் வந்து இதை க்ளோஸ் பண்ணுவேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 ஓப்பன் பண்ணுவேன். இதுதான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ இப்போ வந்து பண்ணேன்னா இப்போ அலோவ் பண்ணும் சிஸ்டம். இப்போ பண்ணிங்கன்னா அலோவ் பண்ணும். புரியுதா? இங்கே ஓப்பன் இருந்தால் தான் எண்ட் யூஸர் வந்து போட முடியும். இந்த மந்த்துக்கு 4ஆம் மாதம் போடணுன்னா இங்கே 4 ஓப்பனாக இருக்கணும். இது எப்படி கண்டுபிடிப்பாங்க? இதெல்லாம் நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டிலாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? GRCன்னு ஒன்று இருக்குது SAPயில். GRCன்னு ஆடிட்டிங் சாஃப்ட்வேர். அது யார் என்ன பண்ணாலும் நீ எது பண்ணாலும் கண்டுபிடிச்சிடும். தனி சாஃப்ட்வேர் கிடையாது, தனி மாடூல். அது எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரே சாஃப்ட்வேர் தான், வேற ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது, வேற மாடூல். அது இது கடல் மாதிரி. இது SAP வந்து போயிட்டே இருக்கும், போனால் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ணோம், இந்த 3 ஆக்டிவிட்டி பண்ணோம். ஒரு வேரியண்ட்டை டிஃபைன் பண்ணோம், அசைன் பண்ணோம். அப்புறம் அந்த வேரியண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் நான், இது மாதிரி வித் ஹெல்ப் ஆஃப் போஸ்டிங் பீரியட் என்ன பண்ணுறோம், we will give permission for all type of accounts to post the transaction in March month. என்னங்க அசைன் பண்ணணும், பண்ணிட்டு தானே பண்ணணும். அசைன் பண்ணிட்டு தானே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணோம். நியூ என்ட்ரிக்கு போயிட்டு பண்ணேன். நான் நியூ என்ட்ரிக்கு போயிட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு அசைன் தான் பண்ணணும். நான் அப்புறம் அந்த பொசிஷன் போயிடுங்க, கண்ட்ரோல் பி அவ்வளோதான். அசைன் அவ்வளோதாங்க, சிம்பிள் அசைன். இதுதான் இது மந்த் அண்ட் ஆக்டிவிட்டி OB 52. இதில் இருக்காது கோடு, டீ கோட் கொடுத்தீங்கன்னா வரும். அடுத்த டீ கோடில் எப்படி பண்ணலாம் பாருங்க. ஸோ இது 2 பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் ரேண்டமாக எது வேணால் பண்ணலாம். அதில்
இதில் வந்து ரேண்டமாக நான் பண்ணுறது சும்மா ஆர்டர் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் இது வேணால் ரேண்டமாக பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃபீல்டு ஸ்டேட்டஸ்ஸு. ஃபீல்டு ஸ்டேட்டஸ் நீங்கள் வண்டியை பார்க் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வண்டியை பார்க் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தேட்டர் போகிறீங்க, வண்டியை பார்க் பண்ணுறீங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து பார்க்கிங் டோக்கன் கொடுப்பாங்க. பார்க்கிங் டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனில் என்னென்னலாம் இருக்கும், இது அதுதான் ஃபீல்டுன்றாங்க. என்ட்ரி போடும்போது நிறைய ஃபீல்டு பண்ணுறோம்ல, அதுதான் ஃபீல்டு. இப்போ அந்த ஃபீல்டு என்னென்ன ஃபீல்டு இருக்கும், என்னென்ன ஃபீல்டு இருக்கும், டோக்கன் கொடுக்குறாங்கல்ல உங்களுக்கு, என்னென்ன என்னென்ன இருக்கும் அதில், என்னென்ன எழுதியிருப்பாங்க. வெஹிக்கிள் நம்பர் அது கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் டேட்டு, இன் டைமு. இது மேடம் ஒர்க் ஆகுது மேடம், சூப்பராக இருக்குது. அதுவும் அதுவும் இப்போ தான் போட்டிருக்கேன் மேடம், அதுவும் போட்டு தான் இருக்குது. அது கொஞ்சம் யார் வரான்னு சொல்லு, இல்லை இல்லை இன்ட்டு வேறு வரான்னு சொல்லியிருந்தீங்களா, அதுதான் போட்டிருக்கேன். அது ஆஃப் பண்ணிடுவோம். நீங்கள் வெளியே வந்திருக்கீங்கல்ல, அது அப்படி இருக்குல்ல இல்லை, ஓகே வெளியே வந்திருக்கீங்களா, அதனால ஒரு 10 நிமிஷம் வேணா கம்மி பண்ணிக்கோங்க மேடம். பார்க்கிங் இன் டைம் இருக்கும், அவுட் டைம் இருக்கும், வேற என்ன இருக்கும். எஸ்எப்பி என்ன பண்ணுவாங்க, இப்படி கொடுத்தாங்கன்னா மொத்தமாக எல்லாமே நிறையா கொடுப்பாங்க, எல்லா ஃபீல்டும் கொடுப்பாங்க. என்னென்ன ஃபீல்டு கொடுப்பாங்கன்னா அவுட் டைம், இன் டைம், அவுட் டைம், இல்லை டேட்டு, அப்புறம் வெஹிக்கிள் கலரு, வெஹிக்கிள் மாடலு, இன்ஜின் நம்பர், கேசஸ் நம்பர், இது எல்லாமே கொடுப்பாங்க. எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. எல்லா ஃபீல்டும் தே வில் ப்ரொவைட், எல்லா ஃபீல்டும் ப்ரொவைடு. ஸோ எனக்கு நீங்கள் வண்டி பார்க்கிங் இந்த பர்பஸுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இந்த இதுவை. இது எல்லா ஃபீல்டும் யூஸ் பண்ணுவோமா நம்ம வண்டி பார்க்கிங் போது, இது இல்லை எல்லா ஃபீல்டு. எனக்கு வண்டி பார்க் பண்ண போகிறீங்க, உங்கள் இன்ஜின் நம்பரு, கேசஸ் நம்பரில் வேணும் உங்களுக்கு, தேவையில்லைல்ல. அப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா, நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னா யூ கேன் சப்ரஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது இந்த ஃபீல்டே வராது, சப்ரஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக வேண்டாம் எனக்கு எதுக்கு வண்டி பார்க் பண்ண போகிறேன், எதுக்கு இன்ஜின் நம்பர்லாம், இது யார் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நான் வந்து ஹோண்டா கம்பெனி வண்டி சர்வீஸ் விட்றீங்கல்ல, சர்வீஸ் சென்டர் இருக்குது, சர்வீஸ் சென்டர் அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர்லாம் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக இது கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் இதை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க இதை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இவங்க ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ரிக்குவயர்டில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இது, அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வேணும், நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டாம் அந்த ஃபீல்டு. ஸோ இது கண்டிப்பாக வேணும். வெஹிக்கிள் நம்பர் மேண்டேட்ரி, இது வந்து ரிக்குவயர்டில் வச்சுருக்கேன் நான், இது ரிக்குவயர்டில் இருக்கும். டேட்டு இதெல்லாமே ரிக்குவயர்டு வேணும், எனக்கு கண்டிப்பாக வேணும். இன் டைம் வேணும், அவுட் டைம் வேணும், வண்டி கலரு, மாடல். இது என்ன பண்ணலாம், நான் கொடுத்தா கொடு, இல்லைனா விட்டுருன்னு சொல்லிட்டு ஐ வில் கீப் இந்த ஆப்ஷன் வச்சுருக்கேன். இந்த ஃபீல்டு வந்து ஆப்ஷன் பண்ணிடுவேன். இந்த ஃபீல்டு பர்டிகுலர் ஃபீல்டு, இந்த ஃபீல்டு வந்து ஆப்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இவங்களுக்கு வந்து இதுதான் மெயின், இது தேவை. என்னோட ரிக்குவயர்மெண்ட் பொறுத்துக்கிட்டு நான் பண்ணிப்பேன். நான் எனக்கு எது தேவையோ வச்சுப்பேன், எது தேவையில்லையோ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். இது வந்து காமனாக எஸ்ஐபி வந்து எல்லாருக்கும் கொடுக்குறது, காமனாக கொடுக்குறது. அந்த அவங்க கொடுக்குற ஃபீல்டு எது வேணும் வேணாம் சொல்லிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது பண்ணுறது தான் வந்து ஃபீல்டு. இந்த வேலையை எது பண்ணோம், இந்த வேலையை வந்து இந்த ஃபீல்டு ஸ்டேட்டஸ் வேரியன்ட்ன்றதை ஒன்று பண்ணோம். எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது பண்ணுறது ஈஸி. பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபீல்டுன்னு இருக்கும், இங்கே ஃபீல்டுன்னு இருக்கும். இங்கே வந்து டிஃபைன் ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட் OBC4 OBC5 இதுதான் கொடுத்துருப்பாங்க. OBC ஃபினான்ஷியல் இது அங்கேயே தான் இருக்கும். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஃபஸ்ட்டு என்ன வந்தோம், லெட்ஜர்ஸ் வந்தோம். லெட்ஜர்ஸ் வந்தோம், இது பண்ணோம் நம்ம இந்த ஃபிஸ்கல் இயர் வேரியன்ட் பண்ணோம். இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபீல்டுன்னு இருக்கும், ஃபீல்டு தான் ஃபீல்டு ஸ்டேட்டஸ். இது உள்ள என்டர் பண்ணால் டிஃபைன் ஃபீல்டு ஸ்டேட்டஸ். ஸோ டிஃபைன் பண்ணிக்கோங்க.
எழுதும்போது இப்படி எழுதிக்கோங்க, டிஃபைன், என்டர் டிஃபைன். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ என்ட்ரி கொடுக்காதீங்க. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, இதுதான் ஃபீல்டு ஸ்டேட்டஸ் வேரியன்ட் தான், இதெல்லாம் வேரியன்ட். இதுக்குள்ளே என்ன இருக்குது, இவ்வளோ ஃபீல்டு ஸ்டேட்டஸ் குரூப் இருக்குது. நீங்கள் நியூவாக கொடுத்தீங்கன்னா எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். இப்போ தான் நியூ என்ட்ரி ஆப்ஷன் வந்துருக்கு. பழைய வெர்ஷன்லாம் வந்திருக்காது உங்களுக்கு, நியூ என்ட்ரி இருக்காது. என்ன பண்ணுங்கள், இருக்கிற ஒரு ஃபீல்டு இதுதான் ஸ்டாண்டர்டு, இதுதான் ஸ்டாண்டர்ட். 1000 ஸ்டாண்டர்ட் தெரியும், எனக்கு தெரியும். 1000 ஸ்டாண்டர்டாக மாதிரி இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது எடுத்துக்கோங்க. இது எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க, காப்பி ஆப்ஷன் தான் போகணும். காப்பி பண்ணிக்கிறேன். ஏன் காப்பி பண்ணுறேன், எனக்கு நான் புதுசாக கொடுத்தேன்னா என்ன ஆகும், இது இவ்வளோ ஃபீல்டு ஸ்டேட்டஸ், இதுக்குள்ளே என்ன இருக்குது, இவ்வளோ ஃபீல்டு ஸ்டேட்டஸ் இந்த வேரியண்ட்டுக்குள்ளே. ஃபீல்டு ஸ்டேட்டஸ் வேரியன்ட் கண்டைன்ஸ் ஃபீல்டு ஸ்டேட்டஸ் குரூப். என்ன வச்சுக்கோங்க, நான் ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்லி எப்படி ஒர்க் பண்ண சொல்கிறேன். ஸோ இதுதான் நோட்ஸ் எழுதும்போது எப்படி எழுதிக்கிறீங்க, ஃபீல்டு ஸ்டேட்டஸ் வேரியன்ட் கண்டைன்ஸ் ஃபீல்டு ஸ்டேட்டஸ் குரூப். We will use this field status group when we create the general ledger. ஒரு ஜென்ரல் லெட்ஜர் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஜிஎல் கிரியேட் பண்ணும்போது எங்கே யூஸ் பண்ணுவாங்க சொல்கிறேன். எல்லா ஜிஎலுக்குள்ளே இதான் உட்காந்துருக்கும். இது கேஷ் ஜிஎல்லாம், கேஷ் ஜிஎலுக்கு வந்து என்ன ஃபீல்டு ஸ்டேட்டஸ் குரூப் உட்காந்துருக்கு, G01. நம்ம எங்கே இந்த குரூப் எங்கே யூஸ் பண்ணுவோம், when we create the general ledger we will use this field status group. ஸோ கேஷுக்கு வந்து இதில் இருக்கும், இது பாருங்கள், இது வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன், ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் குரூப்பு 67 எடுத்திருக்கேன். இப்போ பேங்க்குக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன், இந்த 3 தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இது இந்த ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட் கண்டைன்ஸ் ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் குரூப். We will use this field status group எங்கே, when we create the GL we will use this field status group. இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க, பேக்கில் வந்துக்கோங்க, ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எது இல்லைங்க பண்ண என்ன ஆகும், சரி நியூ என்ட்ரியே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நீயே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. டேனி அது 4 டிஜிட்டு டேனியல் ஃபீல்டு ஸ்டேட்டஸ் வேரியன்ட்டும் பண்ணிட்டீங்க, சேவும் பண்ணிட்டீங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. நீங்கள் பண்ண இது எல்லாமே திருப்பி நியூ என்ட்ரிஸ் பே பண்ணணும், திருப்பி எல்லாத்தையும் எவ்வளோ பண்ணுவீங்க. அதுதான் இப்போ தான் நியூ என்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த வெர்ஷனில் தான். பழைய வெர்ஷன்லாம் நியூ என்ட்ரி இருக்காது. ஸோ என்ன பண்ணுங்க, நீங்கள் பண்ணாதீங்க, புது என்ட்ரி பண்ணால் கஷ்டம். பண்ணிங்கன்னா எல்லாமே எடுக்கணும். நீங்கள் இவ்வளோ ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் குரூப் பண்ணணும். ஒரு கம்பெனி வந்து இவ்வளோ தேவைப்படும். நம்ம வந்து G01 யூஸ் பண்ணுவோம், இது 1 யூஸ் பண்ணுவோம், இது 2 யூஸ் பண்ணுவோம், 67 நம்ம 3 தான் யூஸ் பண்ணுவோம். பேங்க்கு ரிகன்சிலேஷன் அக்கௌண்ட், அப்புறம் ஜென்ரல், இது 3 தான் யூஸ் பண்ணுவோம். எம்எம் டிபார்ட்மெண்ட் இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இது ஃபினிஷ் குயிக் எஸ்டி டிபார்ட்மெண்ட் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, நம்ம 3 தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நியூ என்ட்ரி போக நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இது கொடுத்துட்டு காப்பி கொடுத்துட்டு இது வந்துட்டு ரேங்க் எல்லாத்தையும் ஒரே பேர் கொடுத்துக்கோங்க. ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட் ஃபார் ரேங்க் கொடுத்துட்டு என்ன பண்ணும், காப்பி தான் இருக்கும். சேவ் ஆப்ஷன்லாம் இல்லை, ரியல் டைமில் அப்படி இருக்காது. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரே பேர் கொடுக்குறேன். ரியல் டைம்லலாம் இப்படி ஒரே நேம் இருக்காது. இப்படி பண்ணிங்கன்னா மறக்காது, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் தேடிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒரே இதுன்னா கண்ட்ரோல் பி சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் காப்பி பண்ணிட்டு எஸ்ஐபியில் எப்பெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணுறீங்களோ மறக்காமல் சேவ் பண்ணணும். இதில் காப்பி வராது, ஒன்றும் காப்பி ஆகாது. காப்பி கொடுத்துட்டு காப்பி கண்டினியூ இப்போ தான் சேவ் பட்டன் வரும். சேவ் பட்டன் வந்து மறக்காமல் சேவ் பண்ணிடுவாங்க. சேவ் பண்ணுறேன்னா இந்த ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் குரூப் எதுவுமே இருக்காது. எக்ஸ்போர்ட் பட்டன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவ்வளோதான். பண்ணுறது ஈஸிங்க, நான் சொல்கிறேன், நான் பண்ணுறது அவ்வளோதான் ஈஸி. அசைன்மெண்ட்டு அதை விட ஈஸி. கொஷின் கண்ட்ரோல் இ, என்ன பெருசாக ஒன்றா ஒன்று வரும், கண்ட்ரோல் இ கண்ட்ரோல் எஸ் அசைன் பண்ணியாச்சு. ஈஸியாக கற்றுக்குவாங்க. டூல் அவ்வளோதான், யூசர் ஃப்ரெண்ட்லி டூல் இது.
ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இது டீ கோடி கோடெல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபீல்டு ஸ்டேட்டஸு முடிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டேங்க காப்பி இல்லையா டிஃபைன் அதெல்லாம் வேணாங்க. இது 2 இது பண்ணால் போதுங்க. 2 பண்ணால் போதும். இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்க. நான் வந்து ஒரு கம்பெனி சரி இந்த டிஃபைன் ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட் எடுத்துக்கிறேன். நான் வேற ஒரு கம்பெனி எடுத்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வேரியன்ட் பண்ணும்போதும் அது எதுக்காக பண்ணுறோம், அதை வச்சு என்ன பண்ணலாம். இந்த கம்பெனி நான் எடுக்க போகிற கம்பெனி வந்து இந்த ஃபீல்டு ஸ்டேட்டஸ் வந்து யூஸ் பண்ணுது. ஸ்டாண்டர்ட் கம்பெனி எடுத்துக்கிறேன். இதுதான் யூஸ் பண்ணுது. இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, வென்எவர் தே கிரியேட் ஜிஎல் இந்த குரூப் தான் எடுத்துருக்குறாங்க. இவங்க இந்த கம்பெனி ஜிஎல் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனி சார்பாக எப்போ ஜிஎல் கிரியேட் பண்ணாலும் என்ன எடுத்துருக்குறாங்க, இது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்க. எப்போ கிரியேட் பண்ணாலும் இங்கே வந்து ஃபீல்டு ஸ்டேட்டஸ் குரூப் எதை எடுத்துருக்குறாங்க, G01 இவங்களோட ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் செஞ்சது இங்கேருந்து எடுத்துருக்குறாங்க. இதுதான் எடுத்துருக்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் எடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு என்டர் பண்ணும்போது ஜென்ரல் டேட்டா பற்றி கொடுப்பீங்க. ஸோ ஜென்ரல் டேட்டாவில் என்னென்ன ஃபீல்டு இருக்குது, இவ்வளோ ஃபீல்டு இருக்குது. ஜென்ரல் டேட்டாவில் இவ்வளோ ஃபீல்டு இருக்குது, நான் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாமே இப்போ வந்து இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நீங்கள் என்டர் பண்ணும்போது இந்த இதுதான் ஒர்க் பண்ணும். இந்த ஃபீல்டு தான் ஆப்ஷனில் வரும். இது எல்லாமே இதில் வரும். ஸோ பேக்கில் வந்து அடிஷனல் அக்கௌண்ட் அசைன்மெண்ட் இந்த ஃபீல்டெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் நான். ஸோ நான் இதில் என்ட்ரி ஒரு ஜேர்னல் போடும்போது இந்த ஃபீல்டெல்லாம் வராது, எனக்கு வராது. நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இந்த கம்பெனி என்ட்ரி போட்டேன் நான், ஃப்ளாஷன் FB 50. இது வந்து ரியல் எடுத்துவாங்க, ஸ்டாண்ட் எடுத்துவாங்க. நான் என்ட்ரி போடுறேன். இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ரெண்ட் அக்கௌண்ட் வந்து எஸ் கொடுங்க. எஸ் பட்டன் இருக்குல்ல, எஸ் கொடுத்தீங்கன்னா டெபிட். கீபோர்டு டக்குன்னு யூஸ் பண்ணுங்க. போட்டு தேடிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் போய் தேடக்கூடாது. வருங்க, டைம் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆக்காதீங்க. இங்கே எதனா எடுத்துக்கோங்க, வந்துச்சுன்னா எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. டைம் ஆக்காதீங்க. இங்கே வந்து எப்போவுமே இந்த ஸ்க்ரீன் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கே நம்ம இதுதான் டைம் வேஸ்ட் அதாவது யூஸ் பண்ணுறது. அதை அடுத்து ஹெச்சு கொடுத்தீங்கன்னா கிரெடிட் டேப். இது நீங்கள் கீபோர்டு ஜாஸ்தி யூஸ் பண்ணுங்க. மவுஸ் ஈஸியாக ஸ்பீடாக பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மவுஸை பிடிச்சாலும் தேடுவீங்க. ஃபஸ்ட்டு போய் டேப் அடிச்சுட்டு சரி, நான் இந்த என்ட்ரி போயிட்டேன். இந்த என்ட்ரியில் தெரியும், நான் உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக இந்த இதில் போடுறேன். நான் உங்களுக்கு நல்லா ஃபுல் எல்லா ஃபீல்டும் தெரியறதுக்காக இப்படி இதில் போடுறேன். என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு என்ட்ரி போடுறேன். என்ன என்ட்ரி போடுறேன், ரெண்ட் அக்கௌண்ட்டு டெபிட்டு, கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு ஒரு என்ட்ரி போடுறேன். ஏதோ ஒரு அக்கௌண்ட் இருக்குங்க, ரெண்ட் அக்கௌண்ட்டு டெபிட்டு 40னா டெபிட்டு சொல்கிறேன் நான். ஸோ இந்த ஃபீல்டு எல்லாம் இப்போ வருது இல்லை, இந்த ஃபீல்டு இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வருது, என்ட்ரி விட்டுருங்க. ஒரு என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரி அப்படி விட்டுருங்க. நான் ஜேர்னல் என்ட்ரி போடும்போது என்னென்ன ஃபீல்டு எல்லாம் வருது, எனக்கு பிஸ்னஸ் பிளேஸு செக்மெண்ட்டு இதெல்லாம் வருது. இதெல்லாம் எங்கேருந்து வருது எனக்கு, இது வந்து எது டிசைட் பண்ணுது, இது வந்து இந்த G01 தான் டிசைட் பண்ணுது. G01 தான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இங்கே வந்து ரெண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு இதான் சிஸ்டம்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஒரு ஜிஎல் கிரியேட் பண்ணும்போது ரெண்ட் அக்கௌண்ட் ஒரு ஜிஎல் கிரியேட் பண்ணேன். அப்போ என்ன சொன்னேன், நான் சிஸ்டம்கிட்ட என்ன எடுத்திருக்கேன், நான் ரெண்ட் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணி
ரெண்ட் அக்கௌண்ட் போடும்போது எந்த எந்த ஃபீல்டு ஸ்டேட்டஸ் எனக்கு ஒர்க் ஆக போகுது, எனக்கு இந்த ஃபீல்டு ஸ்டேட்டஸ் தான் ஒர்க் ஆக போகுது. இந்த ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் என்ன செட்டப் இருக்கோ அதுதான் ஒர்க் ஆகும். ஜென்ரல் டேட்டாவில் வாங்க, இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்திருக்கும் எனக்கு. இன்வாய்ஸ் அதெல்லாம் வந்திருக்கும். எனக்கு மெயினாக இதுதான் வரணும், இது வரல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஆப்ஷன் கொடுத்துட்றேன், இதெல்லாம் சப்ரஸ் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு என்ட்ரி போடும்போது எந்தெந்த ஃபீல்டு வேணும், இப்படி என்ட்ரி போடும்போது என்னென்ன ஃபீல்டு வேணும்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து டிசைட் பண்ணுவோம் நம்ம. இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போய் திருப்பி போடுறேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இந்த 2 ஃபீல்டையும் வந்து ஃபஸ்ட்டு சப்ரஸ் பண்ணியிருந்தேன். இப்போ சப்ரஸ் பண்ணதுனால எனக்கு இங்கே வரல. சப்ரஸ் பண்ணிங்கன்னா என்ட்ரி போடும்போது வராது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். திருப்பி என்ன பண்ணுங்க, திருப்பி என்ட்ரி போடுங்க. திருப்பி என்ட்ரி போடுங்க. இப்போ என்னென்ன ஃபீல்டு வருது பாருங்க. ரெண்ட் அக்கௌண்ட், அது ரெண்ட் அக்கௌண்ட் போடுறேன். இப்போ இந்த 2 ஃபீல்டு வந்துருக்கு. இப்போ எப்படி வந்துச்சு, ஐ மெடிடேஷன் ஆப்ஷன் கொடுத்தா வந்துச்சு. அதே மாதிரி நிறைய இருக்கு இங்கே. ஒரு எஸ்எப் என்ன பண்ணியிருப்பான், எல்லாத்தையும் கொடுத்துருவோம். வேணுங்கிறவங்க அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சிலது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், தேவை இருக்காது. சில கிளைண்ட்டுக்கு தேவையாக இருக்கும். கொடுக்கும்போது பேக்கப் ஃபுல்லாக கொடுத்துருவோம். அதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம என்ட்ரி போடும்போது என்னென்ன எது ரெக்வயர்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஏரியா இதெல்லாமே ரெக்வயர்டு. இதில் 1 2 3 4 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாமே சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேண்டாம், எனக்கு தேவை. ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடும்போது இதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு. என்னென்ன தேவையோ அதை மட்டும் வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ நான் என்ட்ரி பண்ணுறேன். நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றேன். இங்கே வருங்க 1500. ஸோ இது வந்து கேஷ் கொடுத்துட்றேன். இங்கே ஸ்டார் கொடுத்துட்றேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், சிமுலேட் பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். சிமுலேட் பண்ணிவிட்டு போஸ்ட் ஆகிடும். சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி வந்து என்ன பண்ணுறேன், இந்த என்ட்ரி வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும். எனக்கு டெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படி வச்சிடுறேன். சேவ் கொடுத்து இது பண்ணிட்டேன்னா இந்த என்ட்ரி என்ன பண்ணியிருக்கேன், நான் மேண்டேட்ரி ஆக்கிட்டேன். திருப்பி ஒரு என்ட்ரி போடுறேன். லோடிங் சார்ஜஸ் என்ன பண்ணிட்டேன், இந்த அக்கௌண்ட்டை மேண்டேட்ரி ஆக்கிட்டேன். ஏன்னா டக்குன்னு எடுத்துக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ண முடியல. நான் கொடுக்காம வர்றேன். நான் இப்போ அந்த ஃபீல்டை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். நான் கூடாது, சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணாது. அவ்வளோதான். இது நீங்கள் டைப் அடிக்கிற வரைக்கும் கூடாது. இது வந்து எங்கே வந்து மேண்டேட்ரி பண்ணிக்கிறீங்க, இங்கே வந்து மேண்டேட்ரி ரிக்வயர் ஆகிக்கிறீங்க. சப்போஸ் எண்ட் யூஸர் நம்ம தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு நிறைய ஃபீல்டு இருக்குது. இந்த ஃபீல்டில் எது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. சப்போஸ் எம்எம் டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க போடும்போது தான் பர்ச்சேஸ் ஆர்டர்லாம் ரிக்வயர்டு இருக்கும். பர்ச்சேஸ் ஆர்டர் இல்லாமல் நீங்கள் போட முடியாது. மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஆர்டர்லாம் மூவே பண்ணக்கூடாது. இதெல்லாம் இருக்கும். இப்போ அது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இதெல்லாம் எது தேவையோ அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எது வேணுமோ அதை போட்டுப்பாங்க. அதே மாதிரி அசட்டில் வந்தீங்கன்னா இது இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே ரிக்வயர்டில் இருக்கணும். அப்போ பண்ணும்போது ஐ வில் மேக் இட் ரிக்வயர்ட். இப்போ திரும்பி ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுவோம், வித் ஹெல்ப் ஆஃப் ஃபீல்டு ஸ்டேட்டஸ். வாட் இஸ் ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட்? Field status variant is a variant where we can make the field, you can suppress the field or you can make it required or you can make it option. இந்த இதுதான் பண்ணுது. எது பண்ணுது, இது விட்டுறோம். இப்படி விட்டீங்கன்னா வராது. நான் எடுத்துட்டேன், திருப்பி வந்து பண்ணுறேன். அந்த ஃபீல்டு வந்து நார்மலாக இருக்கும், ஆப்ஷனில் இருக்கும். என்ன பண்ணிக்கலாம் நீங்கள், இல்லைன்னா விட்டுறலாம். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவோம், ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட் வச்சுக்கிட்டு இந்த 3 விஷயங்கள் பண்ணுவோம். யூ கேன் சப்ரஸ் த ஃபீல்டு ஆர் யூ கேன் மேக் இட் as required or you can make it as an option. இந்த 3 விஷயம் தான் பண்ணுவோம். புரியுங்களா எதுக்கு பண்ணுறோன்னு? இது பண்ணுறது ஈஸி. பண்ணுறது வந்து போய் எல்லாம் கொடுத்தா சேவ் ஆகிடும்.
பட் வந்து உங்களுக்கு எதுக்கு பண்ணுறோன்னு தெரியணும். இன்டர்வியூ வந்து என்ன கேட்பாங்க, உங்களுக்கு பண்ண தெரியுமா கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் ஃபில் ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுவோம்னு கேட்பாங்க. அது இண்டிவிஜுவல் பண்ணுவார் அது. அதெல்லாம் அதுவும் சில லெவல் அவங்க பண்ணிப்பாங்க. இந்த 3 பார்த்துட்டோம். இது பார்த்துட்டோம். இது பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து இது பார்த்துடலாம் நம்ம. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இது எல்லாமே அக்கௌண்டிங் டேர்மில் இருக்காது. எல்லாமே எஸ்ஐபி டெர்மினாலஜி. இந்த சாஃப்ட்வேருக்காக சில இதெல்லாம் மாற்றி வச்சுருக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அனுப்பிச்சிருக்காங்க உங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அது சொல்கிறாங்க. டாக்குமெண்ட் டைப் சொல்கிறாங்க உங்களுக்கு. ஃபஸ்ட் இது முடிச்சிடலாம். அது இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது முடிச்சிடலாம். டாக்குமெண்ட் டைப் எல்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்துக்கலாம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் என்ன கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறத எழுதிக்கோங்க. சப்போஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பற்றி எதனா கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். வாட் இஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு கேள்வி. இட்ஸ் எ லிஸ்ட் ஆஃப் ஜெனரல் லெட்ஜர். இதெல்லாம் எங்கே இருக்கும்? கிளைண்ட் கேட்டிருப்பாரு நம்மகிட்ட. இங்கே வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்ல எல்லாம் கேட்டிருப்பாங்க. ப்ளூ பிரிண்ட் கம்பெனியில் இதுதான் ஒரு கிளைண்ட்டோட ப்ளூ பிரிண்ட். இதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அப்படின்னா எல்லாம் 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 இதுதான் இருக்கும். எல்லாம் இதுதான் இருக்கும். எல்லாமே எல்லாமே இதுதான் இருக்கும். எல்லாம் இதுதான் கேட்டிருப்பாங்க. ஆஃபீஸில் கொடுப்பாங்க. இது வந்து டாக்குமெண்ட் வந்து ஒரு ப்ரைவேட் டாக்குமெண்ட். இது உங்கள் பாட்டு கொடுப்பாங்க. இப்போ என்ன கேட்குறாரு கஸ்டமருக்கு இதுதான். எனக்கு வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த நேமில் பண்ணி கொடுங்க கேட்பார். ஸோ ஒன் கம்பெனி கோடு என்ன சொல்லியிருக்காங்க, கேன் யூஸ் ஒன்லி ஒன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒன் கம்பெனி கோட் கேன் யூஸ் ஒன்லி ஒன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னா இதில் இன்னொன்று இருக்கும். ஒன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஒன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பாருங்க. ஒன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு பை ஒன் ஆர் மோர் கம்பெனி கோட்ஸ். சரி, இதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு? இது உங்களுக்கு புரியும். ஒரு கம்பெனி வந்து ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் சொல்கிறேன் நான், ஒன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு பை ஒன் ஆர் மோர் கம்பெனி கோட்ஸ். இது புரியணும்னா உங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ நல்லா புரியும் பாருங்க. இப்போ வந்து டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது, எஸ்ஆர்எம் குரூப் இருக்குது. எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. இவங்களுக்கு கீழே என்னென்ன கம்பெனி கோட் இருக்குது? எஸ்ஆர்எம் மெடிக்கல், இது ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க. எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஆர்எம் லா, எஸ்ஆர்எம் அக்ரி, எஸ்ஆர்எம் டென்டல், இப்படி தான் இருக்குது. இல்லை இப்படி வச்சுக்கோங்க. இன்னும் இப்படி போடுறோம். டிவிஎஸ் குரூப் இருக்குது. டிவிஎஸ் குரூப்ஸ் இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? டிவிஎஸ் மோட்டார்ஸ் இருக்குது, டிவிஎஸ் டயர்ஸ் இருக்குது, டிவிஎஸ் நிறைய இருக்குது. சுந்தரம் பாஸ்னர்ஸ் நிறைய வச்சுருக்குறாங்க. இந்த நேமில் தான் இருக்குது. சுந்தரம் பாஸ்னர்ஸ் உங்களுக்கு தான். சுந்தரம் பாஸ்னர்ஸு, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதெல்லாம் உங்கள் குரூப் தான். எல்லாமே ஒரு ஷோரூம் அவுட்லெட் இருக்குது, எல்லாமே உங்கள் குரூப் தான். டிவிஎஸ் எல்லாமே உங்கள் குரூப் தான். சரி, இவங்க வந்து எப்படி இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க? ஐடி கட்டுவாங்கன்னா எப்படி கட்டுவாங்க? டாடா மோட்டார்ஸுக்கு ஒரு தனி ஐடி, இதுக்கு ஒரு ஐடி ஃபைல் பண்ணுவாங்க, இதுக்கு ஒரு ஐடி ஃபைல் பண்ணுவாங்க. ஐடி இப்படி தான் கட்டுவாங்க. ஒரு கம்பெனிக்கும் ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க.
எஸ்ஆர்எம் காலேஜ்னா எப்படி ஐடி எப்படி ஃபைல் பண்ணுவாங்க, இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் எப்படி பண்ணுவாங்க, தனித்தனியாக பண்ணுவாங்களா? இதே கம்பெனி இருக்கு, தனித்தனியாக பண்ணுவாங்களா, எப்படி பண்ணுவாங்க? ஒன்றா தான் பண்ணுவாங்க. தனித்தனியாக பண்ண மாட்டாங்க. எஸ்ஆர்எம் ஐடிக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ இதோட பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவாங்க, இதோட பேலன்ஸ் ஷீட்டு, இது எல்லா பேலன்ஸ் ஷீட்டும் இங்கே பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லா பேலன்ஸ் ஷீட்டும் கன்சாலிடேட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, they will consolidate. So consolidate பண்ணி they make it as a single, they will make it as a single balance sheet. single consolidate and they will make it as a single balance sheet. இந்த பேலன்ஸ் ஷீட்டை தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, they will file for ஐடி, இன்கம் டேக்ஸ் தான் ஃபைல் பண்ணுவாங்க. இதுதான். ஸோ எனக்கு இப்படி இருக்கு, இப்படி ஒரு செனாரியோ இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், எல்லா பேலன்ஸ் ஷீட் என்ன பண்ணணும், கன்சாலிடேட் பண்ணணும். கன்சாலிடேட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி செனாரியோஸ், இந்த மாதிரி செனாரியோஸ் என்ன பண்ணுவேன், ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். நான் ஒரு லிஸ்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஐ வில் கிவ் டு ஆல் திஸ் கம்பெனி. ஸோ திஸ் ஒன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வில் பி யூஸ்டு பை ஆல் திஸ் 3 கம்பெனிஸ். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இட் வில் பி ஈஸி ஃபார் மீ. லிஸ்ட்டுங்க நான் காமிக்கிறேன், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் லிஸ்ட்டுங்க இப்படி இருக்கும். ஜிஎல் இப்போ சரி, இந்த மோட்டார் வந்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த குரூப்பிங்கில் இருக்கிறேன், நான் 1000 தான் என்ன பண்ணுறேன், 1000ங்கிறது வந்து கேஷ் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். கேஷ் அக்கௌண்ட் ஜிஎலுக்கு நம்பர் தான் எடுத்துக்கும், நேமில் நம்பர், இந்த நம்பர் யூஸ் பண்ணுறேன். இந்த கம்பெனி வந்து ஒரு 9000 யூஸ் பண்ணுறாங்க, இவங்க வந்து ஒரு 7000 யூஸ் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், எண்ட் ஆஃப் த இயரு எல்லாம் கன்சாலிடேட் பண்ண போகிறேன். எனக்கு இப்படி இருந்துச்சுன்னா எப்படி கன்சாலிடேட் பண்ணுவோம் நான், இது எல்லாமே 1000 இருக்கு வச்சுக்கோங்க, கேஷ் 1000. அட்லீஸ்ட் இப்படி இல்லை அப்படின்னா கூட எனக்கு என்ன பண்ணும், எல்லா அசட்டும் வந்து எல்லா கம்பெனிக்குமே வந்து இந்த நம்பர்லேருந்து நம்பருக்குள்ளே தான் இருக்கும். அதான் இவங்களுக்கு கேட்டிருப்பாங்க பாருங்க. அடுத்தது எனக்கு வந்து அசட் வந்து இந்த நம்பருக்குள்ளே தான் இருக்கணும். whenever you are going to create any asset, நீங்கள் அந்த ஜிஎலுக்கு வந்து இந்த நம்பர் தான் கொடுக்கணும். நீங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. So whenever they create any asset, they will give number from எந்த நம்பர் from 1000 to என்ன கொடுத்துருக்காங்க, 1000 to 1999. ஸோ இந்த 3 கம்பெனியுமே பண்ணும்போது இந்த 3 கம்பெனியோட அசெட் எந்த நம்பர்ல இருக்கும், இந்த 3 கம்பெனியோட ஜிஎல், இது வந்து ஜிஎல் ரிலேட்டட், அசெட் ரிலேட்டட் ஜிஎல் எந்த நம்பர்ல இருக்கும், எல்லா கம்பெனிக்குமே 3 if they are going to use this chart of account, எல்லாத்துக்கும் நான் இதான் கொடுத்துருவேன். நான் எல்லாருக்கும் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் தான் கொடுத்துருப்பேன். நான் எனக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கம்பெனியும் அசட்டோட எங்க இருக்கு, எல்லாம் இதுதான் யூஸ் பண்ண போறாங்கன்னா எல்லா கம்பெனியோட அசட் எதுல இருக்கும், பிட்வீன் 1000 to 1009 இருக்கும். எல்லா கம்பெனி எக்ஸ்பென்ஸும் 4000 வந்து 4999 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் இருக்குல்ல, இப்படி இருந்தால் எனக்கு கன்சால்டேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ல. எனக்கு 3 கம்பெனியுமே இதே ஸ்ட்ரக்சரில் இருந்தால் ஈஸியாக கன்சால்டேட் பண்ணலாம். இவங்க 1000, இந்த 3 கம்பெனியுமே இப்படி ஜிஎல் நம்பர் வேற வேற இருந்தால் வச்சுக்கோங்க, எப்படி கன்சால்டேட் பண்ணுவீங்க? இப்போ ஒரே நம்பர் இருந்தால் ஈஸி, ஓகே. ஒரே நம்பர் இருந்துச்சு, இல்லை இந்த நம்பருக்குள்ளே இருக்குன்னா ஈஸியாக கன்சாலிடேட் பண்ணிடுவீங்க நீங்கள். ஸோ வேறு இருந்து கஷ்டமானது. அதனால் கன்சாலிடேஷன் பர்பஸ்க்காக நான் ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எல்லாருக்கும் அதுதான் கொடுப்பேன். நான் அதுதான் கொடுப்பேன், எல்லாருமே இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 டைப். ஸோ 2 இன்னும் டைப் புரியுதுங்களா? இது புரியுதுங்களா? ஸோ எவ்வளோ டைப் இருக்குது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு டைப்பு, இதெல்லாம் நான் ரேண்டமாக இது இருப்பேன், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப், ஆமாம், டைப்ஸ் ஆஃப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு எவ்வளோ டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆப்ரேஷனல் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சொல்லுவோம், இதில் வந்து சர்டிஃபிகேஷனில் வருங்க, ஆப்ரேஷன் வரும், ஆப்ரேஷன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. ரெண்டாவது வந்து சர்டிஃபிகேஷனில் வரும். ரெண்டாவது வந்து குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு. மூணாவது வந்து ஆல்டர்னேட்டிவ். 3 டைப் ஆஃப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ சரி, இது வந்து ஒரு காமன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு. ஐ வில் ஷேர், எல்லாத்துக்கும் இதுதான் கொடுத்துருக்கேன்.
இவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களும் இதான் யூஸ் பண்ணுவாங்க, இவங்களும் இதான் யூஸ் பண்ணுவாங்க, இதான் யூஸ் பண்ணுவாங்க. இதைத்தான் நான் என்ன சொல்லுவேன், ஆப்ரேஷன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ்டு ஃபார் டே டு டே ஆக்டிவிட்டிஸ். உங்கள் கம்பெனியில் டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு என்ன பண்ணுவீங்க, இதுதானே யூஸ் பண்ணுவோம் நம்ம. இந்த இதில் எங்கேயும் கிரியேட் பண்ணியிருப்பேன், ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கீழே தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன் நான். எதுங்க? ஆமாம், இது கீழே வராதுங்க, இது கீழே தான் பண்ணியிருக்கேன் நான். இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கீழே தான் பண்ணியிருக்கேன் நான். எப்பவுமே இது வந்து இது அக்கௌண்ட் எல்லாமே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கீழே தான் பண்ணுவோம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் என்ன, இட்ஸ் எ லிஸ்ட் ஆஃப், இதுதான் லிஸ்ட் ஆஃப் ஜிஎல், வேற ஒன்றுமே கிடையாது. ஈஸி தான். புதுசாக ஒரு டேர்ம் உள்ளே வச்சிருப்பாங்க, அந்த டேர்ம் உள்ளே போய் கன்ஃபியூஸ் ஆகுது. நார்மலாக ஜிஎல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். எல்லாம் எது கீழே பண்ணுவோம், நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கீழே தான் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதுதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் 3 டைப் இருக்குது. குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட், ஆல்டர்னேட்டிவ். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சப்போஸ் இந்த இப்படி இருக்காது, கிளைண்ட் வந்து இப்படி இருக்காது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் என்ன பண்ணுவார், எல்லாத்துக்கும் கொடுத்துருவார். அவருக்கு கன்சால்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த டிவிஎஸ் குரூப்ஸ், இந்த 3 கம்பெனியுமே வந்து எல்லாமே இந்தியாவில் இருக்குது, எல்லாம் ஒரே இதில் தான் இருக்காங்க. சப்போஸ் இந்த 3 கம்பெனி இப்படி இருக்கு வச்சுக்கோங்க, இந்த 3 கம்பெனி என்ன இருக்குது, இவங்களுக்கு வந்து ஏப்ரல் டு மார்ச் இருக்கிறாங்க, வேறு கண்ட்ரிஸில் இருக்கிறாங்க. இவங்க வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க, இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ் சிங்கப்பூர். இவங்க வந்து யூகேயில் இருக்காங்க, இவங்க வந்து யூஎஸில் இருக்காங்க. இவர் என்ன எடுப்பார், சிங்கப்பூரில் ஏப்ரல் டு மார்ச் எடுப்பார். யூகேல வந்து வச்சுக்கோங்க ஜான் டு டிசம்பர் எடுக்கிறாரு. இவர் வேற போஸ்டிங் பீரியட் இருக்காரு. ஸோ இவர் வந்து அக்டோபர் டு செப்டம்பர் இருக்காரு. இந்த கம்பெனி, உங்கள் கம்பெனி தான் வேற வேற இடத்துல இருக்கு, வேற வேற அவங்க கண்ட்ரிக்கு ஏற்ற போஸ்டிங் பீரியட் இருக்கு. ஸோ கரன்சியும் மாறிடும். இங்கே கரன்சியும் சிங்கப்பூரில் டாலர் இருப்பாங்க, இது டாலரில் இருப்பாங்க. இது வந்து ஜிபிபி, இது வந்து ஐஎன்ஆர் யூரோவில் இருக்காங்க. ஸோ யூரோவில் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நான் ஒரே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை கொடுத்து 3 பேரும் யூஸ் பண்ண முடியாது என்னால். இந்த 3 பேருமே வந்து வேறு வேறு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் தனி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு, இவன் தனி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு. நான் வந்து எப்படி திருப்பி இவங்களை எப்படி கன்சால்டேட் பண்ணுறது, அப்போ தான் நான் குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். மேப்பிங் சொல்லுவோம். ஸோ நீங்கள் எப்போல்லாம் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ, எப்போமெல்லாம் இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ, நான் ஒரு குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு வச்சுருக்கேன். குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து இங்கே அசைன் பண்ணுவேன். என்ன பண்ணலாம், பண்ணும்போது காமிக்கிறேன் இந்த ஸ்டெப்பை. இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். பண்ணுறது வந்து ஈஸி, பண்ணுறது ஈஸி. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் டைம் எடுக்கும் உங்களுக்கு. சேவ் பண்ணிடுங்க. எஸ்பிஐ பேப்பர் ஃப்ரம் ஐஎம்ஜி பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 4 ஸ்டெப் பண்ண போகிறோம். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டுனாலே உங்களுக்கு வந்து இந்த 4 ஸ்டெப்பு ஞாபகம் வரணும். 4 ஸ்டெப்புமே ஞாபகம் வரணும். அசைன், கிரியேட், அசைன், அது காமனாக எல்லாத்துக்கும் அதே தான் இருக்கும். கிரியேட் அசைன் தான். அக்கௌண்ட்டிங் குரூப்பிங் பண்ணணும், ரீட்டைனிங் பண்ணணும், வந்து அசைன் பண்ணணும், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பண்ணணும். 4 தான் பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டிங்கு, இங்கே வந்து ஜிஎல் அக்கௌண்ட்டிங், ஜென்ரல் இல்லை ஜிஎல் அக்கௌண்ட்டிங்கு, இது வந்து மாஸ்டர் டேட்டா. ஜிஎல் எல்லாமே மாஸ்டர் டேட்டாங்க. ஜிஎல் அக்கௌண்ட்ஸு, இது வந்து ப்ரிப்பரேஷனில் வந்து இங்கே தான் OB13. ஆமாம், ப்ரிப்பரேஷன்ஸு. இது வந்து என்னது, எடிட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் லிஸ்ட்டு. இங்கே வந்து என்ன பண்ணுங்க, நியூ என்ட்ரி வந்து நான் இதே வச்சுக்கிறேன், வேங்கன்னு வச்சுக்கிறேன். வேங்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். இது என்ன பண்ணுவோம், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது என்ன பண்ணுவோம், லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த லென்த் ஆஃப் த ஜிஎல் வந்து கிளைண்ட் கேட்குறாருல, லென்த்துன்னா எத்தனை டிஜிட், 1 2 3 4 5 6, இந்த நம்பர் தாங்க கேட்குறாரு. எத்தனை டிஜிட் கேட்குறாரு, லென்த் எவ்வளோ கேட்குறாரு, சும்மா கவுண்ட் பண்ணுறதுக்கு எடுத்தேங்க நான். எவ்வளோ டிஜிட் இருக்கு,
லென்த் எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 மேக்ஸிமம் 10 கொடுக்கலாம் நீங்கள். நீங்கள் இந்த ஜிஎல் எல்லாம் இப்படி ஞாபகம் வச்சுக்காது. ஜிஎல்லாம் இப்படி ஞாபகம் வச்சுக்காது. இப்படி ஞாபகம் கேஷ்னா 1000. ஹெச்டிஎஃப்சினா இப்படி ஞாபகம் வச்சுக்காது. நம்பர் தான் ஞாபகம் வச்சுக்கோம். நம்பர் தான். இது எத்தனை லென்த் எவ்வளோ கொடுத்துருக்குறேன் இப்போ? 4. கிளைண்ட் எவ்வளோ கேட்டிருக்காங்க? 6 கேட்டிருக்காங்க. எவ்வளோனா கொடுத்துருக்கோம், எவ்வளோனா கொடுத்தனால மேக்ஸிமம் யூ கேன் கிவ் 10. ஸோ நம்ம நார்மலாக 4 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம். அது உங்கள் நம்ம இஷ்டம் தான். கிளைண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்து 6 தான் கொடுக்கணும். அது கொடுத்த இதாக இருக்கும். சரி 4 கொடுத்துருக்காங்க. 6 கொடுத்து மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்கலாம்? மேக்ஸிமம் 10. கிளைண்ட் கேட்டிருக்காங்க 6 கேட்டிருக்காங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 4 வச்சுக்கிறேன். நான் ஈஸியாக இருக்கும் எனக்கு. இங்கே தான் சொல்லணும். சரி, இந்த ஜிஎல் எவ்வளோ நம்பர் வேணும் நம்ம தான் சொல்லுவோம். இது இன்னொரு கம்பெனி கொடுக்குறோம். அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க? இந்த கம்பெனி பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்குறாங்க? 5 வச்சுருக்குறாங்க. இது நம்ம இஷ்டம் தான். எவ்வளோன்னு வச்சுக்கலாம், எவ்வளோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒர்க் பண்ணுறது எது ஈஸியாக இருக்கும்? நமக்கு 4 ஈஸியாக இருக்கும். 4 கடை நான் வச்சுக்கலாம். 4 வச்சுக்கலாம். 4. ஸோ நான் சொன்ன தெரியுங்களா, குரூப் ஆஃப் அக்கௌண்ட், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நான் இங்கே தான் நான் சைன் பண்ணுவேன். சப்போஸ் இந்த கம்பெனி சிங்கப்பூரில் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து காமன் சார்ட் ஆஃப் குரூப் அசைன் பண்ணுவேன். இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இங்கே தான் வந்து கிரியேட் பண்ணுவோம். நான் சொல்கிறேன். சேவ் பண்ணுறீங்களா? வேணாங்க, கன்சல்டேட் பண்ண போகிறோமா? நான் இப்போ ரியல் டைமில் கொடுப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் என்ட்ரி கொடுத்துட்டு விஎன்ஜிபின்னு கொடுக்குறேன். இது வாங்க. ஒவ்வொரு நான் குரூப்பு சொல்கிறதுக்காக போட்டேன். நான் குரூப்பு அந்த குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் தான். நான் பேர் மட்டும் என்ன பண்ணுறேன், குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். இது வந்து பண்ணிட்டேன். இப்போ இப்படி இருக்கு என் கிளைண்ட். எப்படி இருக்கு? எனக்கு இப்படி இருக்கு. எனக்கு இது சிங்கப்பூர் கம்பெனியில் ஒன்று இருக்கு. இப்படி இருக்கு. இது மாதிரி கேஸில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து இந்த டிவிஎஸ் மோட்டார் இப்போ கிரியேட் பண்ணோம்ல, நீங்கள் கூட கேட்டீங்களா ஏன் கொடுக்கலன்னு? இங்கே தான் வந்து கொடுப்பேன். இது மாதிரி சனவரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், இங்கே வந்து இது கொடுப்பேன், விஎன்ஜிபி. புரியுதுங்களா? இது சிங்கப்பூர் கம்பெனிக்கு இது கொடுப்பேன், யூகே கம்பெனிக்கு. அது யூகே கம்பெனி நான் பண்ணும்போது என்னோட குரூப் கொடுத்துருவேன். இது கொடுத்து என்ன ஆகும்? இது எதுக்கு? அதான் பண்ணிட்டேனே, இப்போதானே பண்ணேன். இப்போதானே பண்ணேன் நான். இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இது என்ன எதுக்கு கேட்டிருக்காங்க பாருங்க. இது எதுக்கு குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டு பண்ணுறது? கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ஒரு குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். உங்களுக்கு எதுக்கு கன்சால்டேட் பண்ணுவீங்க? எதுக்கு கன்சால்டேட் பண்ணுறோம்? எதுக்கு எல்லாம் கன்சால்டேட் பண்ணி என்ன பண்ணுறேன் நான்? எதுக்கு கன்சால்டேட் பண்ணணும்? நீங்கள் ஐடி ரிட்டர்ன்ஸுக்கு பண்ணணும். நீங்கள் அதுக்கு தான் பண்ணணும். நீங்கள் இப்போ வந்து எல்லாமே இந்தியாவில் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இடத்துல இருந்துச்சுன்னா தான் நான் குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கொண்டு வருவேன். அந்த மாதிரி கிளைண்ட் எதில் இருக்கார் பாருங்க. இப்போ கிளைண்ட் எப்படி இருக்கார்? கிளைண்ட் வந்து அவங்க கம்பெனி எல்லாமே இந்தியாவில் இருக்குது. எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன், ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்து எல்லாரும் யூஸ் பண்ண சொல்லுவேன். ஒரே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கன்சல்டேஷனுக்கு தனியாக வந்து பண்ண வேண்டாம். ஒரே இதில் இருக்குது. ஒரே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. நான் கிரியேட் பண்ண சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் பண்ணாலே போதும். சப்போஸ் இப்படி இருக்குது, எனக்கு சிங்கப்பூர் ஒருத்தர் இருக்காரு, நான் இப்போ என்ன பண்ண முடியாது, ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்துட்டு எல்லாரும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவேன். இது ஒன்று கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவேன், இந்த கம்பெனியில் எப்பெல்லாம் வந்து அவங்க சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அங்கே வந்து என்னோட இதை ஜாயின் பண்ணி விட்டுருவேன். இப்போல்லாம் நான் தனியாக இவங்க பண்ணுறாங்க வச்சுக்கோங்க,
நான் தனியாக ஒன்று பண்ணி வச்சுப்பேன் பேங்க் குரூப்புக்கு. ஸோ இப்போ வந்து இன்னொரு கம்பெனி பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னொரு கம்பெனி பண்ணுறேன். இது பேங்கு யூகேல இருக்கிற கம்பெனி. பேங்கு யூகே. இது யூஎஸ்ல இருக்கு, யூகேல இருக்குங்க. அதுதான் சொல்றேன். இது வந்து நான் யூகே கம்பெனி பண்றேன். யூகே குரூப் பண்றேன். யூகே குரூப் பண்றேன். பேங்கு யூகே குரூப். பேங்கு யூகே குரூப் பண்றேன். இப்போ என்ன பண்ணுவேன், இங்கே வந்து இந்தியன் லாங்குவேஜ் இங்கிலீஷு அங்கே எவ்வளோ கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே வந்து என்ன பண்ணுவேன், இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை இதில் கிரியேட் பண்ணி வச்சுருவேன். சிங்கப்பூரில் பண்ணாலும் சரி, யூகேல பண்ணாலும் சரி, அவங்க கம்பெனி பண்ணும்போதெல்லாம் இதை பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் இப்போ மிச்சத்தை என்ன பண்ண முடியும் என்னால் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண முடியாது. சரி, ரேங்க் பண்ணிட்டோம் ரேங்க் பண்ணிட்டோம். இது பண்ணி முடிச்ச அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒன்று தான் பண்ணுறேன். அப்போ இது பண்ணி முடிச்சோன்னா என்ன பண்ணணும், அசைன்மெண்ட்டுக்கு வந்து பொசிஷன் கண்ட்ரோல் வி. என்ன சார்ட்டாக வச்சுருக்கேன், இதான் வச்சுருக்கேன் நான் அசைன் வி. இதான் இப்போ தான் சொல்கிறேன். இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து திஸ் கம்பெனி வில் யூஸ் திஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். இதே வந்து இன்னொரு கம்பெனிக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி தான் கொடுப்பேன் நான். அப்போ கேட்டீங்கல்ல, இப்போ 2 கம்பெனி இருக்குது. டிவிஎஸ் 1, டிவிஎஸ் 2, டிவிஎஸ் 3 இருக்குன்னா, இப்போ டிவிஎஸ் 2 வச்சுக்கோங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ்னால் அவங்களுக்கு இதே தான் கொடுத்துருவோம் நான். இந்த எனக்கு ஒரு தனியாக கம்பெனி கோட் இருக்குது, அதுக்கு இது தான் கொடுத்துருவேன். ஸோ எனக்கு கன்சல்டேஷன் வந்து எப்படி இருக்கும், 3 கம்பெனி ஒரே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் பண்ணுறேன். புரியுதுங்களா? இப்போ இது என் கம்பெனி வச்சுருக்கேன். இது என் கம்பெனி இதை யூஸ் பண்ணுறது. இது என் கம்பெனி தான். ஸோ அதுக்கும் இதே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் தான் கொடுப்பேன் நான். இதுவும் எனக்கு ஒரு கம்பெனி, இதுவும் இன்னொரு கம்பெனி. உங்கள் கம்பெனி வச்சு 3 கம்பெனி நடத்துறீங்க நீங்கள். 3 கம்பெனிக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் 3 கம்பெனியும் கொடுத்துருவீங்க. 3 இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கன்சாலிடேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி கேஸ் வரல எனக்கு. ஒரே ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது என்னால், ஏன்னா வேறு இதில் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இந்த இதில் வந்து என்ன பண்ணணும், இதை பண்ணுறீங்க. ஸோ பண்ணும்போது என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஃபங்க்ஷன் கேன் பி செலக்டட். சரி, அசைன்மெண்ட்டில் இருக்கும்ல, அதான் வரல. அசைன்மெண்ட் இருக்கும். சரி, சேவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் என்ன பண்ணணும்னா இதுலேருந்து பண்ணிக்கோங்க. இதை தான் பண்ணுவோம். குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இது என் கம்பெனி தான், வேறு இடத்துல இருக்குது. குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குன்னா இது மாதிரி வச்சுருவேன் நான். உள்ளே வந்து இப்போ நான் புரியுது. குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது மெயினாக பண்ணுறது தான். உங்கள் கிளைண்ட்டோட சினாரியோ ஒரே இடமா இருந்தால் என்ன பண்ணால் இப்படி பண்ணிடுவேன். அசைன்மெண்ட்டில் எல்லாத்துக்கும் 4 கம்பெனி இருக்குது வச்சுக்கோங்க. 4 எங்கள் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இந்த 4 கம்பெனி இது என் கம்பெனி தான். இது என் கம்பெனி, இது என் கம்பெனி, இது என் கம்பெனி, இது என் கம்பெனி. அப்படிங்கும்போது என்ன பண்ணுவேன் நான், எல்லாத்துக்கும் ஒரே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்கடான்னு கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இப்போ வேற ஊர்ல இருந்தாங்கன்னா என்ன பண்ண இப்படி கொடுக்க முடியாது என்னால். வேற ஊர்ல இருக்காங்கன்னா இப்படி வந்து தான் கொடுக்கணும் நான். வேற ஊருக்கு வந்து என்ன பண்ணோம், இதில் போயிட்டு எந்தெந்த ஊரில் இருக்கிற இந்த இது வந்து வேற ஊரில் இருக்கு, என் கம்பெனி தான் விஎன்ஜிபி கொடுத்துருவேன். ஸோ சேவ் பண்ணல, அவங்க அடி வாங்குவாங்க. ஸோ இதுவும் என் கம்பெனி தான், இது யூகேல இருக்கு. நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், WNGP குரூப் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை வந்து இங்கே என் கம்பெனியில் இருக்கும்போது பண்ணி விட்ருவாங்க. மாதிரி அந்த மாதிரி செனாரில் இருக்கும்போது இல்லை அந்த மாதிரி செனாரில் பண்ணிடுவேன். அசைன் பண்ணிட்டோம் அசைன் பண்ணிட்டோம் செக் பண்ணிக்கிறாங்க. அசைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அக்கௌண்ட் குரூப்பை பண்ண சொல்கிறாங்க. அக்கௌண்ட் குரூப் என்னது, இந்த ஜிஎல் மாஸ்டர் இதுதான் கிளைண்ட்டோட இப்படி தான் இருக்கும் டாக்குமெண்ட். சிஸ்டம் கொடுத்துருங்க. திஸ் ஜிஎல் accounts will be logically grouped into இது. இந்த அக்கௌண்ட் குரூப் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து கசாமுசான்னு போட்டு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு டீ எக்ஸ்பென்ஸ் போடுறீங்க, ரெண்டாவது பில்டிங் எக்ஸ்பென்ஸ்னு போடுறீங்க, மூணாவது சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் போடுறீங்க,
சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குறீங்க. கசாமுசான்னு போட்டு எப்படி இருக்கும், ஆர்டர் இருக்குது அதில். அந்த ஆர்டருக்கு தான் என்ன பண்ணுறோம், லாஜிக்கலாக குரூப் பண்ணுவோம். எப்படி குரூப் பண்ணோம், இப்படி குரூப் பண்ண சொல்கிறோம். நம்ம இப்படி தான் குரூப் பண்ணியிருப்பாங்க. எப்படி குரூப் பண்ணியிருக்காங்க, இப்படி அசட்டு, எக்ஸ்பென்ஸு, இன்கம், லைபிலிட்டி. என்ன பண்ணுறாங்க, இதுதான் இந்த குரூப்புக்கு தான் அசட் எல்லாம் இந்த குரூப்பில் வரட்டும், எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாக இந்த குரூப்பில் பண்ணுறீங்க. எதுக்கு குரூப் பண்ணுறோம், லாஜிக்கல் போட்டால் கசமுசான் இருப்பாங்க. ஒரு ஆர்டர் இருக்குது இல்லை, ஒரு ஆர்டர் வர்றது. நீங்கள் ஃபஸ்ட்டு பி எக்ஸ்பென்ஸ்னு போடுறீங்க, ஒரு ஜிஎல் கிரியேட் பண்ணுறீங்க. அடுத்து வந்து பில்டிங் எக்ஸ்பென்ஸ்னு போடுறீங்க. அடுத்து வந்து சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ்னு போடுறீங்க. எப்படி கசாமுசான் இருக்குல்ல, இது ஆர்டர் இருக்குல்ல, எல்லா அசட்டும் இப்படி தான் இருக்கும். எக்ஸ்பென்ஸ்னா இது வந்து கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட் தாங்க. திருப்பி சொல்கிறேன், கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட் தான். கிளைண்ட் வந்து எனக்கு இப்படி கேட்குறாங்க. ஸோ இந்த கிளைண்ட்டு பாருங்கள் எப்படி கேட்குறாரு பாருங்கள். இந்த கிளைண்ட் எப்படி கேட்குறாரு, இவரு ஒரு கிளைண்ட் வந்து என்ன கேட்குறாரு, 4 இருந்தால் போதுங்கிறாரு. இது வந்து யார் தெரியுமா, ஹிந்து பேப்பர் பண்ணுது. குரூப்பு இவ்வளோ 20 குரூப் கேட்குறாங்க மட்டும். இதை என்ன பண்ணியிருக்காங்க, அசட்டை வந்து பிரிச்சுருக்கிறாங்க பாருங்கள். கரண்ட் அசட்டு, ஃபிக்ஸட் அசட்டு. லைபிலிட்டி எப்படி பண்ணியிருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, லோன் ஃபண்டு, கரண்ட் லைபிலிட்டி பிரிச்சுட்டாங்க. இன்கம் எப்படி பிரிச்சிருக்காங்க, அதர் இன்கம், ஆட்லேருந்து வர இன்கம், சர்க்குலேஷன்லேருந்து வர இன்கம். எக்ஸ்பென்ஸ் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸு, நியூஸ் கேதரிங் எக்ஸ்பென்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸு, அதர் எக்ஸ்பென்ஸு. இதெல்லாம் கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட். எப்படி கேட்குறாங்களோ பண்ணி கொடுக்கணும். இந்த கிளைண்ட் எப்படி கேட்டிருக்காரு, எனக்கு 4 குரூப் இருந்தால் போதும் அப்படின்ட்டு இருக்காரு. இது என்ன லாஜிக், 4 குரூப். இது என்ன லாஜிக்னு கேட்டிங்கன்னா, whenever you are creating any GL account, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ளே தான் இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், குரூப்பிங் பண்ணுறேன். ஆல் த அசட் அக்கௌண்ட், அசட் ரிலேட்டட் ஜிஎல் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் தான் கொடுக்கணும். நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்க வேண்டாம். ரேண்டமாக எனக்கு தெரியணும். 2ன்னு ஆரம்பித்தாலே என்ன தெரியணும், இட் இஸ் அன் அசட்டுன்னு தெரியணும். அது ஸோ அதே மாதிரி இங்கே அது கிளைண்ட் ரிக்குவயர்மெண்ட் தாங்க. இப்போ நான் 41 ஆரம்பிச்சு 41 0 ஆரம்பிச்சாலும் தெரியும் எனக்கு என்ன அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு தெரியும். 41 5 ஆரம்பிச்சாலும் தெரியும் எனக்கு என்ன அக்கௌண்ட்டுன்னு. இவங்க என்ன பண்ணுறாங்க, whenever you are going to create any GL, அதர் எக்ஸ்பென்ஸ் எதுனா ஜிஎல் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த ஜிஎலுக்கு வந்து எல்லாம் நம்பரிங் தான், எல்லாம் நம்பர் தான் கொடுக்கணும். நம்ம இங்கே பாருங்க, நம்ம நம்பர் கொடுத்து நம்ம தான் கிரியேட் பண்ணணும், நம்ம தான் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம தான் பண்ணி பார்க்கணும். ரியல் டைமில் மைக்ரேட் பண்ணுவாங்க. ரியல் டைமில் பழைய ஜிஎல் அவங்க 1000 ஜிஎல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அத்தனையும் உட்காந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது 1 வருஷம் ஆகிடும். நான் டேட்டா மைக்ரேட் பண்ணிடுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணி பார்க்கணும். இது ஜிஎல்லாம் பண்ண வேண்டாம், ஜிஎல் பண்ண வேண்டாம். 1000 ஜிஎல் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணணும்னு எப்படி பண்றது. இவன் பார்த்தீங்கன்னா இந்த இந்து கம்பெனிக்கார மாதிரி எத்தனை ஜிஎல் வச்சிருப்பாங்க, எப்படி 1000 ஜிஎல் வச்சிருப்பான். அந்த ஜிஎல்லாம் உட்காந்து புதுசாக கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்களா, எல்லாம் மைக்ரேட் பண்ணிடுவோம். எடுத்து விட்டு இந்த பக்கம் போட்டு விட்டுருவோம். டூல் வச்சு போட்டுருவோம். பழைய ஜிஎல் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும், அப்படி மைக்ரேட் பண்ணும். சொல்லுங்க, பண்ணிட்டே இருங்க, சொல்கிறேன் நான் முடிச்சிருங்க. அப்புறம் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க, எப்படி ப்ராஜெக்ட்லாம் எப்படி கொண்டு போவாங்க சொல்கிறேன். லாஜிக் இதுதான் பண்ண போகிறோம். இப்போ சிஸ்டமில் பண்ண போகிறோம். அக்கௌண்ட் குரூப்பிங் நியூ என்ட்ரி வந்துடுது. நியூ என்ட்ரி வந்துட்டு நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து ரேங்க் அது. இப்போ கிளைண்ட் என்ன கேட்குறா, 4 குரூப் வச்சுக்க போகிறேன், அதிகமாக வச்சுக்கல. நீங்கள் வேணால் பண்ணும்போது அதிகமாக வச்சுக்கோங்க. பண்ணும்போது இப்படி கூட வச்சுக்கோங்க. அசட்டு, ஃபிக்ஸட் அசட்டு, கரண்ட் அசட்டு, எக்ஸ்பென்ஸு 4 தான் வச்சுக்க போகிறோம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து அசட். ஏன் 4 வச்சுக்கிறேன், பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்கும், அசட் லைபிலிட்டி, பிஎன்எல்ல இன்கம் எக்ஸ்பென்ஸு, 4 தான் பேசிக். அது வந்து வச்சுக்க போகிறேன். இதுதான் அந்த அக்கௌண்ட் குரூப் வந்து 4 டிஜிட். இதோட நேம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏ கொடுத்தீங்கன்னா வந்துடும், டைப் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ நானும் சொல்கிறேன் 4 தான் வச்சுருக்கேன், 4 டிஜிட் தான் வச்சுருக்கேன்.
இதுதான் அசட் குரூப்புங்க, 4 டிஜிட். அசட்லாம் உங்களை நீங்கள் எதுவும் ஒரி பண்ணி வேண்டாம். அசட் குரூப் எல்லாம் கேட்டுருவாங்க 4 டிஜிட். இதை பார்த்து அப்படியே பண்ணணும். நீங்கள் இதை பார்த்து தான் பண்ணணும். நம்ம இதுதான் ப்ளூ பிரிண்ட் பார்த்து தான் பண்ணணும். ஸோ இது என்ன லாஜிக்னா, நீங்கள் எப்போல்லாம் அசட் கிரியேட் பண்ணுறீங்களோ, அசட் ஜிஎல் கிரியேட் பண்ணுறீங்களோ, இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் வரைக்கும் கொடுங்க. ரேண்டமாக கொடுத்துக்கலாம். அதான் கொடுத்துருக்காங்க இங்கே, அதானே கொடுத்துருக்குறாங்க. அதானே கொடுத்துருக்காங்க, இதே அதானே கொடுத்துருக்குறாங்க. இவங்க 6 கேட்டிருக்காங்க, நம்ம 4 வச்சுக்கிறோம். என்ன இருக்கோ அப்படியே பண்ணுவோம், அவ்வளோதான். தனியெல்லாம் யோசிச்செல்லாம் பண்ண மாட்டோம் நம்ம. 4 வச்சுக்கிறோம். இது வந்து ரேங்கு. இது வந்து அடுத்தது என்னது, லயபிலிட்டி. நான் சொல்றேன், whenever you are going to create any GL related to liability, அப்போல்லாம் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ளே யூ கேன் டேக் எனி நம்பர். இது ரேண்டமாக எடுத்துக்கலாம். கண்டினியூஸாக 1 2 3 4 வரணும் அவசியம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது பாரு 4000 1000 20 31 45 இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் எது வேணால் எடுத்துக்கலாம். எக்ஸ்பென்ஸ் லைபிலிட்டி பண்ணும்போது 20,000லேருந்து 20,999 யூ கேன் டேக் எனி நம்பர். அந்த நம்பர் தான் எடுக்கணும். ஆனால் இப்போ பார்த்தா தெரியும், 1 ஆரம்பிச்சு அசட், 2 லைபிலிட்டி, 3 இன்கம், 4 எக்ஸ்பென்ஸ், 3000 வரும். இதுதான் லாஜிக். என்ன லாஜிக்கு? whenever you are going to create any income related GL, இன்கம் வச்சுக்கிறேன். இன்கம் ரிலேட்டட் ஜிஎல் பண்ணும்போது அந்த ஜிஎலுக்கு வந்து நீங்கள் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் தான் கொடுக்கணும். எக்ஸ்பென்ஸு 4,000. அதே எப்படி கொடுக்குறேன்னா 1 2 3 4 ஈஸியாக வச்சுக்கலாம். வந்து தேட வேண்டாம், என்ன நம்பர் கொடுத்தோம் ஏது கொடுத்தோம் தேட வேண்டாம். அடுத்த இது வந்து அலர்ட் பண்ணுறது இல்லைங்க. நான் இதை பார்த்து இங்கே பாருங்க என்ன பண்ணியிருக்கேன். அலர்ட் பண்ணுறது இல்லை. என்ன சொல்கிறேன் இப்போ, என்ன பண்ணோம் இப்போ, whenever you are going to create any asset related GL, இந்த குரூப்பில் தான் வந்து பண்ணுவோம். அதை அப்படி பண்ணும்போது இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்குள்ள யூ கேன் யூஸ் இட். இதான் சொல்கிறேன். என்ன சிஸ்டம் இதான் குரூப்பிங் பண்ணிட்டேன். இதுதான் குரூப்பிங். இதான் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் குரூப் கேட்டிருக்காங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் குரூப் கேட்டிருக்காங்களா, அக்கௌண்ட் குரூப் கேட்டிருக்காங்களா, டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. அப்படி பண்ணும்போது எந்த நம்பர் வந்து எந்த நம்பர் வரைக்கும் வேணும். ஸோ whenever you are creating any GL, இந்த ஃபிக்ஸட் அசெட்டில் எதனா GL கிரியேட் பண்ணீங்கன்னா யூ கேன் கிவ் எனி நம்பர் பிட்வீன் ஃப்ரம் திஸ் நம்பர் டு திஸ் நம்பர். அதான் லாஜிக். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, 4 குரூப் தான் கேட்டிருக்காங்க. இவங்க 20 கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் தான் இருக்கும். சில கிளைண்ட் 4 கேட்பாங்க, 4 கண்டிப்பாக இருக்கும். பேலன்ஸ் ஷீட் தானே இருக்குது, அதானே இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ 4 மேண்டேட்டரியாக இருக்கும். ஸோ இதுதான் பண்ணியிருக்கோம். ரீட்டைன் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட்டு. ரீட்டைன் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட் என்னங்க? ரீட்டைன் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட்டு. ரிட்டர்ன் ஏர்னிங் அக்கௌண்ட். படிச்சிருக்கீங்களா, வந்திருக்கீங்களா? ஒன்ஸ் அப்பான் எ டைம் படிச்சு. சரி, இப்போ வந்து 2024 to 2025 நான் ஆமாம் அது தெரியாது. ஸோ என்ன பண்ணுறேன், ஸோ இந்த வருஷம் வந்து நான் இப்போ வந்து புக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு எனக்கு. நான் இந்த வருஷம் புக்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏப்ரல் 20 ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருக்கிற க்ளோசிங் பேலன்ஸ் இங்கே இருக்கிற க்ளோசிங் பேலன்ஸ் தான் அடுத்த வருஷத்துக்கு என்ன ஆகும், அடுத்த வருஷத்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆகும். ஓப்பனிங் பேலன்ஸ் இதெல்லாம் அங்கே இருக்கிற பேலன்ஸ் பார்த்து எடுத்துக்கும், சிஸ்டமே எடுத்துக்கும். அப்படி எடுத்து அப்படியே போட்டுருவோம் நம்ம. ஸோ அடுத்து வந்து போன வருஷம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ப்ராஃபிட் வந்திருக்கும், இல்லை லாஸ் வந்திருக்கும். அது எப்போ தெரியும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கான்னு எப்போ தெரியும்? புக்கை க்ளோஸ் பண்ணும்போது தான் தெரியும். இந்த புக்கை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அக்யூரேட் ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கான்ற ப்ராஃபிட் வந்திருக்கான்னு தெரியும். ஸோ இந்த ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து நீங்கள் யூ ஹேவ் டு கேரி ஃபார்வர்ட்.
இந்த வருஷத்துக்கு காமிக்கணும் அவ்வளோ. இங்கே வருஷத்தில் எங்கே காமிப்பீங்க? போன வருஷம் ப்ராஃபிட் வந்திருக்கு. போன வருஷம் ப்ராஃபிட் வந்து ஒரு 10,000 ரூபா வந்திருக்கு. மேபி 1 லேக் வந்திருக்கு வச்சுக்கோங்க போன வருஷம் ப்ராஃபிட்டு. ஸோ இயர் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. இந்த 10,000 ரூபா ஆட்டோமேட்டிக்கெல்லாம் ஆகாது. இந்த பேலன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ராஃபிட்டு லாஸ் எப்படி சிஸ்டம் அப்டேட் பண்ணணும், அடுத்த வருஷத்துக்கு எப்படி கொண்டு போகும், எங்கே கொண்டு போகும்? பேலன்ஸ் ஷீட்டில் எந்த பக்கம் பேலன்ஸ் ஷீட் தான் கொண்டு பேலன்ஸ் ஷீட்டில் ஃபார்வர்ட் பண்ணுமா, இல்லைன்னா பிஎன்எல்ல பண்ணுமா, எங்கே அப்டேட் பண்ணணும்? அது பேலன்ஸ் ஷீட் எந்த பக்கம்? அசெட்டா லைபிலிட்டியா? லைபிலிட்டி எந்த சைடு? லைபிலிட்டி எந்த ஹெட்டு? எந்த ஹெட்டில் அப்டேட் ஆகும்? எந்த ஹெட்டில் அப்டேட் ஆகும்? சிம்பிளாக ஒன்று கேட்குறாங்க. போன வருஷம் என்ன பண்ணுறீங்க, ஒரு 5 லட்ச ரூபா வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. நீங்கள் போன வருஷம் 2024 பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து அதில் பண்ணதில் 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு. இப்போ எங்கே போய் ஆட் ஆகும்? கரெக்டாக சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. இப்போயே சொல்லிட்டேன் நான். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? போன வருஷம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க பிஸ்னஸில்? ஸோ இந்த வருஷம் புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, எவ்வளோ லாபம் வந்துருக்கு? இப்போ கையில் எவ்வளோ இருக்கும் உங்கள்கிட்ட? கையில் எவ்வளோ இருக்கும்? உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும்? இப்போ 5,000 ரூபா முதல் போட்டிருக்கீங்க, 1000 ரூபா லாபம் வந்துருச்சு. இப்போ கையில் எவ்வளோ இருக்கும்? எது ஆட் ஆகும்? யோசிச்சு சொல்லுங்க. கையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டேன். 5,000 ரூபா போட்டீங்க, 1000 ரூபா லாபம் வந்துருச்சு. எதில் எங்கே ஆட் ஆகும்? உங்கள் கையில் எவ்வளோ இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் விட்டுருங்க. 5,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 5,000. அதில் வந்து 1000 ரூபா லாபம் கிடைக்கிது. எங்கே ஆட் ஆகும்? கையில் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? எங்கே ஆட் ஆகும்? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆட் ஆகுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் என்ன சொல்லுவோம் நம்ம அக்கௌண்டிங்கில் ஷேர் கேபிட்டல் சொல்லுவோம். இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி போட்டு பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஷேர் கேபிட்டலில் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டியில் ஷேர் கேபிட்டல் கீழே ஆட் ஆகும். லாஜிக் புரியுதா? இதே தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவேன். கம்பெனி மூலிமா சொல்லணும் கேபிட்டல், ஷேர் கேபிட்டல் சொல்லணும். ஷேர் ஒன்று பண்ணிட்டு இருப்பேன், இந்த ஷேர் கேபிட்டல் தான் ஆட் ஆகும், கேரி ஃபார்வர்ட் ஆகும். அந்த புக்கு படிச்சுக்கோங்க, நான் அனுப்பிச்சிருக்கேன் ஒரு புக்கு. சார் புக்கு இது வந்து டெய்லி படிங்க. இது அதனால ப்ராக்டிஸ் பண்ணுறது பண்ணுங்க. அது 50% பண்ணணும், படிக்கிறதும் 50% பண்ணுங்க. ரீட்டைல் லேர்னிங்ஸ் அக்கௌண்ட் படிச்சிருப்போம், யாரும் கரெக்டாக சொல்லி கொடுக்கல நமக்கு. டேர்ன் ஓவர் வந்து 1000 என்னங்க, டேர்ன் ஓவர் வந்து 1000 வந்துருக்கு. அதில் எக்ஸ்பென்ஸ் வந்து 500 போயிருக்கு. மிச்சம் கையில் ப்ராஃபிட் உங்களுக்கு 500 இருக்கும். 200 ரூபா வந்து எங்கே போகும்? ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம், டிவிடெண்டாக கொடுத்துருவோம். அப்போ வீட்டுக்கு தான் என்னோட ரீட்டைல் லேர்னிங்ஸ். இதை கொண்டு எங்கே போகும்? ஷேர் கேபிட்டலில் ஆட் ஆகும். சப்போஸ் லாஸ் ஆச்சுன்னா மைனஸ் ஆகிடும். இப்போ 5,000 ரூபா உங்கள் பிஸ்னஸில் போடுறீங்க, உங்களுக்கு வந்து என்னாச்சு, 1 லேக் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாகிடும். உங்களுக்கு கையில் எவ்வளோ இருக்கும்? 4 லட்ச ரூபா தான் இருக்கும். ப்ராஃபிட்டோ லாஸோ அடுத்த வருஷம் வந்து உங்கள் ஷேர் கேபிட்டல் வந்து ஆட் ஆகணும், இல்லை மைனஸ் ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் ஆகுது. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தானே வருது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் இதெல்லாம் சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்? ஒரு ஷேர் இஷ்யூ பண்ணி ஷேர் கேபிட்டலில் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அப்போ ஷேர் கேபிட்டல் வாங்கினா ஷேர் கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பதிலாக ஷேர் கேபிட்டல் இருக்கும். அவ்வளோதான். இது என்ன பண்ணுங்க, இது அதுதான் பண்ண போகிறோம். இது பண்ணும்போது மட்டும் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இது பண்ணும்போது ஸோ வாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் லாஸ் எங்கேருந்து எடுக்கும் பாருங்க. டிஃபைன் ரீட்டைன்
அதுக்கு நம்ம சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கேட்கும் வாங்கி பண்ணுறோம். ஸோ உங்கள் லாபம் நஷ்டம் எங்கே இருக்கும்? பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குமா இல்லை பிஎன்எல்ல இருக்குமா? அங்கே தான் இருக்கும். அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரீட்டைன் ஏர்னிங்ஸ் எதனா 2 டிஜிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அக்கௌண்ட்டு கேட்கும். நம்ம என்ன பண்ணோம், ரீட்டைன் ஏர்னிங்ஸ் இது என்னது, இது பேலன்ஸ் கேரி ஃபார்வேர்டு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே போஸ்ட் பண்ணும். இது பண்ணினீங்க தான் போஸ்ட் பண்ணும். இது இல்லைன்னா இது பண்ணால் தான் போஸ்ட் பண்ணும். நான் ஒரு ஜியர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வந்து கொடுப்போம். என்ன பண்ணுங்க, சேவ் கொடுங்க. சேவ் கொடுக்கும்போது இது மாதிரி என்ட்ரு வரும். ஓகே. இன்னும் எடுத்துகிட்டு இருக்கேன். யாரும் வந்து அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. இல்லை ஒரு 10க்கு வந்தோம் மேடம். 10க்கு வந்தோம். 1.5 மணி நேரம் போயிருக்கு கிளாஸ். அதை முடிச்சுட்டு ஓகே. ஓகே எனக்கு முடிச்சிடும். சரி இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். இது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து இப்படி தான் கேட்பேன். என்ட்ரு கொடுங்க. இக்னோர் பண்ணிடுங்க. இப்படி வந்தால் என்ன பண்ணணும், ஏதோ நிற்காது. இக்னோர் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிக்கும். என்ட்ரு அடித்தா சேவ் ஆகிடும். எழுதிக்கோங்க. பண்ணும்போது when you are doing this routine learning you will be இப்படி தான் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு will be getting இது வந்தது இல்லை ட்ரையாங்கல்ல. இது எல்லாமே காஷன் மெசேஜ். காஷன் வார்னிங் மெசேஜ் தான். எரர் கிடையாது. எரர்னா ரவுண்டாக வரும். அதுக்கப்புறம் ப்ரொசீடே பண்ண முடியாது. நீங்கள் காஷன் வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிக்கும். எங்கே பார்த்தாலும் இல்லை ரிசிப்டில் எங்கே பார்த்தாலும் இப்போ டேட்டா சேவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம இதோட ஸோ இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். நம்ம டாட்டா அக்கௌண்ட் வரைக்கும் பண்ணியிருக்கோம். இது எப்படி சேவ் பண்ணிடுறோம். இன்னும் இவ்வளோ பண்ணணும். இவ்வளோ பெண்டிங் இருக்குது. டாக்குமெண்ட் நம்பர் அவ்வளோதான். யூ ஹேவ் டு ரீட்டைன் யுவர் ஏர்னிங். அது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். இட் கேன் பி லாஸ். எங்கே வந்து அப்டேட் பண்ணுவோம், நம்ம ஓனாக பிஸ்னஸ் பண்ணால் என் கேபிட்டலில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆட் ஆகும், லெஸ் ஆகும். கம்பெனிலன்னா ஷேர் கேபிட்டல். இந்த நோட்ஸ் படிச்சுக்கோங்க. இது எல்லாமே படிச்சிங்கன்னா இன்டர்வியூ வந்து ஈஸியாக இருக்கும். என்னை பற்றி கேட்டால் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே இன்டர்வியூ அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். நான் இதெல்லாமே டாலரன்ஸ் குரூப்னு என்னென்னு கொடுத்துருப்பேன். படிச்சுக்கோங்க. ஒரு மாதம் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்லை பொருளை கான்சென்ட்ரேட் பண்ணி ஈஸி தான். நம்மளும் காம்ப்ளிகேட் ஆக்கிக்க வேண்டாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணலன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸி ஆகிடும். இது ஆனால் இந்த டூல் பார்த்தீங்கன்னாவே இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி டூல். இவன் வந்து கஷ்டமாக கொடுத்துருந்தாங்கன்னா இவன் பொருள் வியாபாரம் ஆகாது. இது எல்லாமே செம்ம. இப்படி கன்ஃபிகரேஷன் விட்டுருங்க. என்ட்ரி எல்லாம் செம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எண்ட் யூசர்லாம் செம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ப்ரீகோர்ஸே பண்ணிட்டு போவாங்க. இது கொஞ்சம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். கன்ஃபிகரேஷன் இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ரொம்ப ஏன்னா கிளைண்ட்டு இதை பற்றி தான் ஒர்க் பண்ண போகிறாரு. ஸோ யூ ஹேவ் டு பி மோர் ரெஸ்பான்சிபிள். இது பண்ணும்போது தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். மொட்டையாக உட்காந்து பண்ணக்கூடாது. ஏன்னா யாருக்கு பாதிப்பு இருக்குல்ல, கிளைண்ட்டுக்கு தான். காரி தூக்கிட்டு போயிடுவோம், போராண்டு போயிடுவோம், பேச போட்டு பேர் கெட்டு போயிடும். பிஸ்னஸில் 4 பக்கம் கெட்டு வச்சேன்னா அவன் பேர் கெட்டு போச்சுன்னா அதுதான் கஷ்டம். 10 வருஷமாக சேர்த்து வச்சுருப்பான் அந்த பேர். நம்ம போய் உட்காந்துக்கிட்டு என்ன கூதல் சொல்லிட்டு விட்டா வச்சுக்குவோம். ஓகே, ஈஸி தாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். சரி, ப்ராக்டிஸ் பண்ணணும். இது கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சும்மா பிறக்கும் பாருங்கள். பண்ணிக்கிறேன். ரெக்கார்டிங் வருது.